ரைட் 2023 ஃபைனல் பேப்பரை பாருங்க. ரைட் ஓகே. நாங்கள் நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா? நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எளிய ஊசலை பயன்படுத்தி சரிதானே? இப்போ எளிய ஊசலை பயன்படுத்தி எளிய ஊசல் இல்லையா? ஸோ இந்த எளிய ஊசலை பயன்படுத்தி எளிய ஊசல் இணை பயன்படுத்தி எளிய ஊசல் இணை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி இணை துரிதல். ஸோ புவியீர்ப்பு ஆர்முடுகள் இணை துரிதல். ஸோ இந்த ப்ராக்டிகலை பார்த்திருந்தோம் இல்லையா? என்னோட சவுண்ட் பகுதியில் இருக்கிற முதலாவது ப்ராக்டிகல். சவுண்ட் பகுதியில் இருக்கிற முதலாவது ப்ராக்டிகல் இல்லையா? என்னோட சவுண்ட் பகுதியில நாங்க சவுண்ட் ஸ்டார்ட் பண்ண உடன் எங்களோட பிசிக்ஸ்ல படிக்கிற ஒரு ஹெடிங் தான் எளிமை இயக்கம். அதாவது அலைகளும் அலைவுகளும் என்ற எங்களோட பாடத்துல ஸோ இந்த அலைவுகள் என்ற பகுதியில ஒசிலேஷன்ஸ் என்ற பகுதியில நாங்க முதலாவது பார்க்கிற டாபிக் தான், மெயினான டாபிக் தான் இந்த எளிமை இயக்கம் என்று சொல்றேன். அந்த எளிமை இயக்கத்துல இல்லையா உள்ள ஒரு ப்ராக்டிகல் தான் எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகளை துணியிற. ரைட். ஸோ இந்த ப்ராக்டிகல் எப்படி செய்யறன்றதை நார்மலா நாங்க நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ப்ராக்டிகலை பார்த்து ரைட். ஸோ அதுக்கு பிறகு மாடல் கொஸ்டின் ஒன்றும் பார்த்துருந்தோம், ஸ்ட்ரக்சர் கொஸ்டின். நாங்க இன்றைக்கு பார்க்க போறது 2023 ஃபைனல் பேப்பர். 2023 2015 இதே சாயில தான் இருக்கும். 2015 இதே சாயில தான் இருக்கும் இல்லையா? ஸோ அப்ப நீங்க பருவம் ஒரு வேலை இந்த முறை வரலாம் இல்லையா? 2026 வரலாம், உறுதியாக கூற முடியாது. ரைட். ஒரு நாங்க பார்ப்போமா? ரைட் பாருங்க பாருங்க. ஸோ இதுல கொஸ்டினுக்குள்ள போவோம் நாங்க. ரைட். கொஸ்டினை பாருங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள நேரடியாக கொஸ்டினுக்குள்ள போமா? நேற்றைய தினம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம் தானே? ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியை துணியுமாறு நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர்கள். ஊசலின் அலையும் நீளத்தை செப்பம் செய்யலாம். ரைட். சோ இந்த இடத்துல இப்படி ஒரு படம் காட்டப்பட்டு பாருங்க, ஒரு தாங்கி ஒன்று சரிதானே? சோ இந்த இடத்துல பிள்ளைகள் இப்படி ஒரு தாங்கி ஒன்று காட்டப்பட்டிருக்கு பாருங்க. இந்த இடத்துல ஒரு தாங்கி காட்டப்பட்டிருக்குது. இந்த இடத்துல ஒரு தாங்கி, ஒரு ஸ்டாண்ட் காட்டப்பட்டிருக்குது. ஸோ ஸ்டாண்ட் ஒன்று காட்டப்பட்டிருக்குது. ரைட். ஸோ ஒரு ஸ்டாண்ட் காட்டப்பட்டிருக்குது. ஸோ இப்படி ஒன்று. ஸோ இதுல இப்படி ஒரு நூல் ஒன்று வந்து தொங்குது நிலை. இப்படி ஒரு திணிவு இணைக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்படி ஒரு நூல் ஒன்று போகுது. ரைட். ஸோ இப்படி ஒரு தாங்கி காட்டுறியாரு பாருங்க இல்லையா? ஒரு ஸ்டாண்ட் ஒன்று காட்டுறியார் படத்துல. ஸோ ஒரு ஸ்டாண்ட். ரைட். ஒரு ஸ்டாண்ட் உண்டு. ஸோ அங்க இருந்து ஒரு எளிய ஊசல் ஸ்டாண்ட்ல இணைக்கப்பட்ட எளிய ஊசல்ற படம் காட்டப்பட்டிருக்கு. சிலர் உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி ரைட் கவனிங்க. உருவில் காட்டப்பட்டுள்ள எளிய ஊசலை பயன்படுத்தி புவியிருப்பிலான ஆர்முடுகள் ஜியை துணியுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. பிராக்டிகலே அதுதான் இல்லையா? என்னோட பிராக்டிகல் கைட்ல உள்ள அதுதான். எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகளை துணியுமாறு கேட்கப்பட்டுள்ளீர். ஊசலின் அலையும் நீளத்தை செப்பம் செய்யலாம் என்று சொல்ற. சோ இந்த ஊசல்ட நீளத்தை என்ன செய்யலும் எங்களுக்கு செப்பம் செய்யலும் என்று சொல்றாரு. அப்படி ஏண்டா ஊசல்ட நீளத்தை மாத்திடும். ஊசல்ட நீளத்தை மாத்திடும். நாங்க நேற்றைய தினம் பார்த்தோம் இல்லையா? நேற்றைய தினம் நாங்க கதைச்சோம். நோமலா இந்த பரிசோதனையில எளிய ஊசலை பயன்படுத்தி புவியீர்ப்பு ஆர்முடுகள் எப்படி துணியிற? ஒரு எளிய ஊசல்ல இல்லையா? ஒரு எளிய ஊசல் பாருங்க, எளிய ஊசல்ல இணைக்கப்பட்ட அந்த ஊசல் கொண்டு அலையைக்குள்ள சோ அதுல அலைவு காலத்தை வச்சு கொண்டுதான் நாங்க என்ன செய்யறோம்? புவியீர்ப்பு ஆர்முடுகளுக்கு வாரம் இல்லையா? சோ அப்ப அலைவு காலத்துக்கு என்ன சமன்பாடு நாங்க தியரியில படிச்சிருப்போம்? 2π வர்க்க மூலம் L/G என்று படிச்சிருப்போம்.
இல்லையா? இதான் அலைவு காலத்துக்கு சமன்பாடு. ஒரு எளிய ஊசலின் ஊசலுக்குண்டானது அலைவியக்கத்தை நிகழ்த்தும் போது அதனுடைய அலைவு காலத்துக்கான சமன்பாடு தான் இது, இல்லையா? அலைவு காலத்துக்கான சமன்பாடு தான் இது. இதுல எல்லென்று நாங்க கதைக்கிறது என்ன? சோ இந்த கட்டப்பட்ட புள்ளிக்கும் புவியீர்ப்பு மையம், ஊசல் குண்டுற புவியீர்ப்பு மையத்துக்கும் இடைப்பட்ட இதுதான் எல். இதான் நாங்க எல் என்று கதைக்கிறோம். எல். சோ 2π ஒரு மாறிலி, ஜி என்று சொல்றது. சோ இந்த ஜி தான் புவியீர்ப்பு ஆர்முடுகள். சோ இங்க பாருங்க, ஜியை தான் கண்டுபிடிக்க வேணும். அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்ய போறோம்? அவர் சொல்றாரு ஊசல்ற நீளத்தை செப்பம் செய்யலாம். அப்படி என்ன ஊசல்ற நீளத்தை மாத்தலாம். நாங்க நேற்றைய தினம் தியரியில படிச்சது எப்படி? நேற்றைய தினம் அந்த பிராக்டிக்கல் தியரியை காய்ச்சோம். எப்படி? நார்மலா எங்களுக்கு தெரியும், இந்த நீளத்தை மாத்தி மாத்தி நீளத்தை சேஞ்ச் பண்ண யாரு சேஞ்ச் ஆகும்? அலைவு காலம் சேஞ்ச் ஆகும், இல்லையா? நீளம் சேஞ்ச் ஆனால் அலைவு காலம் சேஞ்ச் ஆகும். சோ மீதி ஒண்ணும் மாற போறது இல்லை. இந்த நீளம் மாறுமாக இருந்தால் அலைவு காலம் என்ன செய்யும்? மாறும். சோ அப்ப நீளத்தை, ஊசலின் நீளத்தை மாத்தி மாத்தி அதுக்கொத்த அலைவு காலத்தை என்ன செய்யறோம்? துணியிடம். ஊசல நீளத்தை மாத்தி மாத்தி அதுக்கொத்த அலைவு காலத்தை துணியிடம், இல்லையா? கேட்கவில்லைங்கதா? ஊசலின் நீளத்தை மாத்தி மாத்தி அதுக்கொத்த அலைவு காலத்தை துணியிடம். ரைட். சோ அப்ப அதுக்குத்தான் இவர் இங்க சொல்றாரு என்னண்டு, இந்த அமைப்புல என்ன செய்யலுமா? பாருங்க, ஹெடிங்க பாருங்க. இந்த அமைப்புல என்ன செய்யலும்? ஊசலின் அலையும் நீளத்தை செப்பம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு. ஊசல்ட அலையும் நீளத்தை என்ன செய்யலும்? செப்பம் செய்யலாம் என்று சொல்றாரு. ரைட். இப்ப பாருங்க, ஏ பார்ட் கொஸ்டினுக்குள்ள போவோமா? ஏ பார்ட் கொஸ்டினுக்குள்ள போவோம். ரைட். ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க. முதலாவது ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க. சரிதானே? ஏ பார்ட் கொஸ்டினை பாருங்க. ரைட். ஏ பார்ட் கொஸ்டின்ல சொல்ற பிள்ளை பாருங்க. ஏ பார்ட் கொஸ்டின்ல, ரைட், ஏ பார்ட் கொஸ்டின்ல சொல்ற இப்பரிசோதனையை செய்வதற்கு தேவையான மேலதிக அளவீட்டு உபகரணத்தையும் உருப்படியையும் குறிப்பிடுக. பொதுவா அந்த ஸ்ட்ரக்சர் கொஸ்டின்ல கேட்கிறது அளவீட்டு உபகரணம், உருப்படி, இந்த ரெண்டு வேர்ட். அப்ப அளவீட்டு உபகரணம் என்று சொல்லிக்கலாம். நார்மலா லேப்ல நீளத்தை அளக்கிறதுக்கு மீட்டர் கோலை பயன்படுத்துவோம். அல்லது ஒரு ஒரு சின்ன கோலங்களோட விட்டத்தை அளக்கிறதுக்கு அந்த கோலத்தை பொறுத்து நாங்க என்ன செய்வோம்? நுண்மானி திருகு கணிச்சியோ அல்லது என்ன வேணியர் இடிக்குமானியோ பயன்படுத்தலாம். அப்ப நார்மலா நீளத்தை அளக்கிறதுக்குரிய அளவீட்டு கருவிகள் என்னன்றது எங்களுக்கு தெரியும். அதுபோல திணிவு அளக்கிறதுக்கு யாரை பயன்படுத்துவோம்? திணிவு அளக்கிறதுக்கு இலத்திரனியல் தராசு, முக்கோள் தராசு, 4 கோள் தராசு. சோ இதுகளை நாங்க லேப்ல பயன்படுத்தி கொள்வோம், இல்லையா? சோ அது மாதிரி நேரத்தை அளக்கிறதுக்கு ஸ்டாப் வச்ச பயன்படுத்துவோம், நிறுத்தற் கடிகாரம். இப்ப நாங்க இலக்க நிறுத்தற் கடிகாரங்கள் தான் லேப்ல இருக்குது. இலக்க நிறுத்தற் கடிகாரத்தை பயன்படுத்துவோம், இல்லையா? இலக்க நிறுத்தற் கடிகாரம். ரைட். சோ அப்ப எங்களுக்கு தெரியும் அளவீட்டு உபகரணங்கள் சொல்லிக்கலாம். அப்ப திணிவு அளக்கிறது, நீளத்தை அளக்கிறது, நேரத்தை அளக்கிறது, மின்னோட்டத்தை அளக்கிறது. சோ இப்படி லேப்ல அளக்க வேண்டிய தேவை இருக்குது, இல்லையா? சோ அப்ப அதை நாங்க அளவீட்டு உபகரணங்கள் என்று சொல்றோம். இப்ப அம்பியமானி மின்னோட்டத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், மில்லி அம்பியமானி பயன்படுத்துவோம். சோ அப்ப அதை அளவீட்டு உபகரணங்கள் சொல்றோம். மீட்டர் கோல் அளவீட்டு உபகரணம், இல்லையா? ஆனா உருப்படி என்று சொன்ன என்ன? உருப்படி என்றா, உருப்படி என்று சொன்னா இந்த பிராக்டிகலை செய்யறதுக்கு அளவீட்டு உபகரணம் அல்லாத எங்களுக்கு தேவைப்படுகிற ஏனைய பொருட்களை தான் இவர் உருப்படி என்ற வீடால் அழைக்கிறார், இல்லையா? அப்ப இவர் சொல்றார் இப்பரிசோதனை செய்வதற்கு தேவையான மேலதிக அளவீட்டு உபகரணத்தை உருப்படி இப்ப இந்த அமைப்பு காட்டியிருக்கார். சோ அப்ப எங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவா என்ன தேவை? ஒரு உருப்படி ஒன்று தேவை. என்ன உருப்படி? சொல்லுங்க பாப்போம். உருப்படி என்ன தேவை? உருப்படி என்ன தேவை எங்களுக்கு? உருப்படி எங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? அலைவுகளை கவுண்ட் பண்றதுக்கு நேத்துக்காச்சும், இல்லையா? அலைவுகளை என்று லேசிக்காக இந்த இடத்துல நாங்க என்ன செய்வோம்? ஒரு இடங்காணல் கோலை பயன்படுத்தும், இடங்காணல் கோல் அல்லது இடங்காணல் ஊசியை பயன்படுத்தும். இந்த இடத்துல அதிதால் புள்ளியில சோ இப்படி கிட்டவா மீற மாதிரி சோ இதுல ஒரு இடங்காணல் ஊசியை பயன்படுத்துவோம், இல்லையா? என்ற லேசிக்காக நாங்க இப்படி ஒரு இடங்காணல் ஊசியை பயன்படுத்துவோம். ரைட். சோ அதுதான் உருப்படியாக இருக்கும். ரைட். பிளேன் ஒரு ஒரு 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, வாங்க முடியணுமா?
என்னடா இல்ல இல்ல எவ்வளவு போட்டிருக்கு அதுல 0.13 போட்டிருக்கான் எல்லாரும் 0.12 எழுதியா நம்ம கீழே கொடுக்குறாங்க கவனியும் சோ அப்ப இதுல உருப்படி மேலதிக உருப்படி என்ன சோ இந்த இடத்துல எங்களுக்கு தேவைப்படுற இனி ஸ்டேன் காட்டிட்டார் கிடைவலை என்ன ஊசல் இலை ஊசல் குண்டு எல்லாம் காட்டப்பட்டிருக்கு இல்லையா அப்ப எங்களுக்கு தேவைப்படுகிற உருப்படி என்ன அந்த இடங்காணல் ஊசி நாங்க நேத்து காய்ச்சோம் என்ன அதாவது எங்களுக்கு தெரியும் அலைவுகளை எண்ணுவதில் ஏற்படுகிற வலுவை குறைப்பதற்காக நாங்க அலைவுகளை எண்ணணும் எத்தனை அலைவு காய்ச்சோம் 25 அலைவுகள் இல்லையா 25 அலைவுகளுக்கான நேற்றைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து அப்லோட் பண்ணல நான் இன்றைக்கு போடுவேன் அந்த கிளாஸ் முடிய அப்லோட் பண்ணுவேன் நேற்றைய கிளாஸ் ரெக்கார்டிங்ஸை ரைட் நேற்றைய கிளாஸ் மிஸ் பண்ணியிருந்தால் அல்லது நீங்க மீண்டும் ஒருக்கா பாக்குறேன்னா பாருங்க ரைட் ஸோ அந்த லிங்க் வந்து 2 டேஸுக்கு தான் ஒர்க் பண்ணும் பிள்ளைகள் லிங்க் வந்து 2 டேஸுக்கு தான் ஒர்க் பண்ணும் அதோட டீஆக்டிவேட் ஆயிடும் ஸோ அப்ப நீங்க 2 நாளைக்குள்ள ஸோ அதை நீங்க ரிவிஷன் பண்றதாக இருந்தா 2 டேஸுக்குள்ள ரிவிஷன் பண்ணணும் அதுக்கு பிறகு உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்க அட்மினை கான்டாக்ட் பண்ணி திருப்பி வாங்கி கொள்ளலாம் சரிதானே இப்ப நான் குரூப்ல போட்டு முடியும் அந்த லிங்கை உங்களுக்கு போட்டு முடியாது 2 டேஸ் ஒரு 48 ஹவர்ஸுக்கு தான் அது ஒர்க் ஆகும் ஸோ அதோட டீஆக்டிவேட் ஆயிடும் உங்களுக்கு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க பிறகு பர்சனலா அட்மின் ஊடாக நீங்க பெற்றுக்கொள்ளலாம் சரிதானே ரைட் ஸோ நேற்றைய கிளாஸ் எங்கட 4வது கிளாஸ்ல ரெக்கார்டிங்ஸ்ல அந்த லிங்கை நீங்க நான் இன்றைக்கு கிளாஸ் முடிய அப்லோட் பண்ணேன் ரைட் ஓகே இப்போ இதுல பாருங்க அப்ப எங்களுக்கு தெரியும் அலைவுகளை கவுண்ட் பண்ணிக்குள்ள நாங்க நேற்று கதைச்சோம் 25 அலைவுகளுக்குரிய அலைவு என்ன 25 அலைவுகளுக்குரிய அலைவு காலத்தை தான் நாங்க என்ன செய்வோம் ஸ்டெப் வச்சால கணிப்போம் அப்ப 25 அலைவுகள் அலையைக்குள்ள அதை கவுண்ட் பண்ணணும் ஒவ்வொரு அலைவா கவுண்ட் பண்ணணும் வேணா எண்ணெய் வேணும் அப்ப அந்த எண்ணெய்க்குள்ள நாங்க பிளவிடாம இருக்கிறதுக்கு இல்லையா சோ அந்த இடத்துல என்ன செய்யறோம் ஒரு இடங்காணல் ஊசியை பயன்படுத்துறோம் என்ன அப்ப இந்த இடத்துல உருப்படியை நாங்க சொல்லுவோம் இடங்காணல் ஊசி அல்லது இடங்காணல் கோல் என்னும் சொல்ற இடங்காணல் ஊசி அல்லது இடம் காணும் கோல் அல்லது இடம் காணும் ஊசி சோ அப்படி எழுதி கொள்ளலாம் சும்மா ஊசின்னு மட்டும் எழுதி இருந்தா சரிதானே சும்மா ஊசின்னு மட்டும் எழுதி இருந்தா ஊசின்னு யாராவது ஒரு பிள்ளை ஊசின்னு மட்டும் எழுதி இருந்தா 23 பேஜ் ஸ்கீம்ல என்ன சொன்னது 23 பேஜ் பேப்பர் மார்க்கிங்ல நார்மலா அப்படி ஊசின்னு மட்டும் எழுதி இருந்த பிள்ளையே புள்ளி கொடுக்குவானு சொல்றேன் நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும் இதுக்கு இன்னொரு விடையும் நாங்க கொடுக்கலும் எப்படி இதுக்கு இன்னொரு விடையும் கொடுக்கலும் மாற்றேற்று ஊசி அப்படித்தான் நாங்க நீட்டுக்கு ஆயிடுச்சோம் மாற்றேற்று ஊசி இப்ப மாற்றேட்டு சட்டம் என்று சொல்றேன் நாங்க சார்பு இயக்கம் படிக்கைக்குள்ள படிப்போம் மாற்றேட்டு சட்டம் என்று நிலையானது என்ன அதாவது ஒரு ஒன்றை நாங்க நிலையா வச்சுக்கொண்டு கதைக்கிறேன் இப்ப பேருந்து சார்பாக காரினுடைய இயக்கம் அப்ப பேருந்து ஸ்டாப் பண்ணி கொண்டு கார இயக்கத்தை பாக்குற மாதிரி பூமி சார்பாக ஒரு கார இயக்கம் அப்ப பூமி நிலையானது என்று கருதி கார இயக்கத்தை பாக்குறேன் அப்ப மாற்றேட்டு சட்டம் என்று அந்த இடத்துல கதைப்போம் அப்ப நிலையானது இது நிலையானது இல்லையா அப்ப இதை மாற்றேட்டு ஊசி என்னும் சொல்றேன் அப்ப சும்மா ஊசி என்று எழுதப்படாது நாங்க நார்மலா பாஸ் பேப்பர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதே ஏன் பாஸ் பேப்பர் கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றதே ஏன் நார்மலா ஸ்கீமும் இருக்கும் அது நீங்க இந்த பிராக்டிகல் ஒருக்கா வாசிச்சால் பாஸ் பேப்பர் செய்யறதுக்கு நீங்க யார ஹெல்ப்பும் தேவையில்லை நீங்களாக செய்யலாம் ஆனா நாங்க இந்த இடத்துல ஏன் ஒரு டைம் ஒன்று கொடுத்து இந்த பாஸ் பேப்பர் கொஸ்டினை கதைக்கிறோம் பாஸ் பேப்பர் கொஸ்டின் நார்மலா இது ஒரு சிம்பிளான பிராக்டிகல் கடினம் அப்படி என்று சொல்றதுக்கு எதுவும் இல்லை இதுல சிம்பிளான பிராக்டிகல் அப்ப இந்த இடத்துல நாங்க சின்ன சின்ன பிள்ளை ஒரு நாளும் என்ன செய்யப்படாது விடப்படாது அப்ப நீங்க எழுதிக்குள்ள இடங்காணல் ஊசி என்று எழுதணும் வெறும் ஊசி என்று எழுதினா 23ல மார்க்ஸ் கொடுக்க வானம்ன்றது சரிதானே ரைட் சோ அப்ப இதுக்குரிய என்ன நீங்க இத எழுதி இருக்க வேணும் அப்ப இதை எழுதி இருந்தால் என்ன அதாவது இடங்காணல் ஊசி அல்லது மாற்றேட்டு ஊசியை எழுதி இருந்தா உங்களுக்கு
இதுல ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்ப எங்கட கேள்வியில பாருங்க, மேலதிக அளவீட்டு உபாரணத்தையும் உருப்படியையும். அப்ப அளவீட்டு உபாரணத்தையும் நோட் பண்ணணும் என்ன. அப்ப அளவீட்டு உபாரணம் என்ன? அளவீட்டு உபாரணம் சொல்லுங்க. அளவீட்டு உபாரணம் இந்த இடத்துல ரெண்டு அளவீட்டு உபாரணம் தேவைப்படும். நாங்க அந்த கைட்டிட நீளத்தை என்ன செய்யணும், அல்லது மார்க் பண்ணி கொள்வோம்னு சொன்னோம் இல்லையா? அதாவது நாங்க கைட்டிட நீளத்தை அளந்து என்ன செய்வோம், மார்க் பண்ணுவோம். ரைட். இப்ப கைட்டிட நீளத்தை அளந்து மார்க் பண்ணுவோம். இப்ப எங்களுக்கு 40 சென்டிமீட்டர்ல இருந்துதான் 40 சென்டிமீட்டருக்குரிய அலைவு காலத்தை தான் முதல்ல கணிக்கிறோம்டா. 40 சென்டிமீட்டருக்குரிய அலைவு காலத்தை தான் கணிக்கிறோம்டா. பிறகு 10 கூட்டி 50 சென்டிமீட்டருக்குரிய அலைவு காலம், 60 சென்டிமீட்டர் ஊசல் நீளம் பயன்படுத்தியக்குள்ள ஊசல் இலை பயன்படுத்தியக்குள்ள அதுக்குரிய அலைவு காலம், பிறகு 70 சென்டிமீட்டர் நீளமான ஊசல் இலை பயன்படுத்தியக்குள்ள அலைவு காலம், 80 சென்டிமீட்டர் நீளமான ஊசல் இலை பயன்படுத்தியக்குள்ள அலைவு காலம். ரைட். சோ அப்ப நாங்க இப்படி காணுவோம் என்ன, ஒவ்வொரு 10 அதிகரிக்கைக்குள்ள அந்த ஊசல் நீளம் 10 அதிகரிக்கைக்குள்ள அந்த புதிய ஊசல் நீளத்துக்கு அலைவு காலத்தை காணுவோம். அப்ப எங்களுக்கு அந்த நீளம் அளக்க வேண்டிய ஒரு தேவை வருது இந்த பிராக்டிகல்ல. சோ அதுக்காக நாங்க யாரை பயன்படுத்துவோம், மீட்டர் கோலை பயன்படுத்துவோம். மீட்டர் கோல். அதுக்காக மீட்டர் கோலை பயன்படுத்துவோம். இந்த இடத்துல நேரம் அளக்க வேண்டிய தேவையும் இருக்குதானே. ஒரு முழு அலைவுக்கான டைம், 25 முழு அலைவுகளுக்கான டைம் அளக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது இல்லையா? சோ அதால நாங்க யாரையும் பயன்படுத்துவோம், நிறுத்த கடிகாரத்தையும் பயன்படுத்துவோம். நிறுத்த கடிகாரம். ரைட். நிறுத்த கடிகாரம். சோ இதுல ரெண்டு அளவீட்டு இருந்ததால இந்த இடத்துல 2 புள்ளி கொடுப்பட்டது. 2 புள்ளி கொடுப்பட்டது. சரிதானே? இப்ப அந்த முதலாவது ஏற்பாடுக்கு வந்து 3 புள்ளி கொடுத்திருந்தார். ஏற்பாடுக்கு வந்து 3 புள்ளிகள் வழங்கப்பட்டிருந்தது. சரிதானே? ரைட். பி பார்ட் பாருங்க. பி பார்ட் கொஸ்டினை பாருங்க. பி பார்ட் கொஸ்டின். பி பார்ட் கொஸ்டினை பாருங்க. பி பார்ட் கொஸ்டினை பாருங்க. பி பார்ட் கொஸ்டின் சொல்ற. பி பார்ட். ஒரு எளிய ஊசலின் அலைவு காலம் தீர்க்கான கோவையை, ஒரு எளிய ஊசலின் அலைவு காலம் தீர்க்கான கோவையை அலையும் நீளம் எல், ஊசலின் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி ஆகியவற்றின் சார்பில் எழுதுக என்று சொல்றார். ரைட். பி பார்ட். இப்ப பி பார்ட்ல முதலாவது சொல்றார், எளிய ஊசலின் அலைவு காலம் டீக்கான ஒரு கோவையை அலையும் நீளம் எல், புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி ஆகியவற்றின் சார்பில் தருகன்னு சொல்றார். வேற எப்படி செய்வோம்? அப்ப டி சமன் 2π வர்க்க மூலத்துக்குள்ள எல்/g இதான் சமன்பாடு இல்ல. அப்போ அலைவு காலத்துக்கான சமன்பாடு இதுதான். இப்போ எளிய ஊசலின் அலைவு காலம் டி, இக்கான கோவை அலையும் நீளம் எல், புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜி ஆகியவற்றின் சார்பில் தர எழுதிட்டேன். ரைட். சோ இப்ப ரெண்டாவது கொஸ்டினை பாருங்க. சபை இது நீங்க இது சிம்பிள் சமன்பாடு நாங்க நேற்றும் காய்ச்சோம். பொதுவா இந்த எளிய ஊசல் பிராக்டிகல் கேட்கிறார் என்றாலே இந்த சமன்பாடு என்ன செய்வான், ஒரு கேள்வியா கேட்பான். 23 பேஜ்ல இந்த சமன்பாடு சரியா எழுதி இருந்தா 2 புள்ளி கொடுக்க சொன்னதா. இந்த சமன்பாடு சரியா எழுதி இருந்தா 2 புள்ளி இல்லையா? சரியா புள்ளி 2 புள்ளி கொடுக்க சொன்னதா, 2 புள்ளி. மூன்றாவது பாருங்க. இரண்டாவது கொஸ்டினை பாருங்க. இப்பரிசோதனையில் செப்பமான எக்ஸாக்ட் அலையும் நீளம் எல் யாது என்று கேட்கிறார். சரியான நீளம் என்று கேட்கிறார். அப்ப எங்களுக்கு தெரியும், நாங்க நேத்தும் காய்ச்சோம், கட்டப்பட்ட புள்ளிக்கும் ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்துக்கும் இடைப்பட்ட தூரம் இல்லையா? அதுதான் அந்த எக்ஸாக்ட் நீளம். எப்படி எழுதுவோம்? கட்டப்பட்ட புள்ளிக்கும் இல்லையா, கட்டப்பட்ட புள்ளிக்கும் ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம். அப்ப நாங்க எழுதுவோம், இது கட்டப்பட்ட புள்ளிக்கும், கட்டப்பட்ட புள்ளிக்கும் ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம்.
கட்டப்பட்ட புள்ளிக்கும் ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம். ரைட். சோ இதுல நார்மலா கட்டப்பட்ட புள்ளின்னு சொல்லுது இங்க இல்லையா? நார்மலா அந்த கீழுக்குள்ள புல் பாயிண்ட் நாங்க நேற்றைய தினம் காய்ச்சோம். நார்மலா என்ன பொதுவா இந்த இடத்துல இந்த பிராக்டிகல் செய்யறதுக்குன்னே ஒரு ஸ்பெஷலான ஒரு அமைப்பை காட்டியிருக்க. சோ இந்த அமைப்பு இல்லைன்னா நாங்க என்ன செய்யறோம் லேப்ல? இந்த அமைப்பு இல்லைன்னா என்ன செய்ய உண்டு காய்ச்சோம் லேப்ல? அமைப்பே இல்ல பிள்ளைங்க. அப்ப லேப்ல என்ன செய்யறேன் நாங்க? ஸ்டாண்ட்ல நடுவே பிளக்கப்பட்ட ஒரு அடைப்பான பயன்படுத்துவோம் என்று காய்ச்சோம் இல்லையா? சோ இந்த அமைப்பு இது இந்த கேள்விக்கு ஸ்பெஷலா அந்த அமைப்பு காட்டியிருக்க. சோ இந்த அமைப்பு இல்லைன்னா என்ன செய்யறது? இந்த அமைப்பு இல்லைன்னா ஒரு ஸ்டாண்ட் இதுல ஒரு கிடைவளை. அப்ப இந்த இடத்துல நாங்க என்ன செய்யற? நடுவே பிளக்கப்பட்ட நடுவே பிளக்கப்பட்ட இல்லையா ஒரு நடுவே பிளக்கப்பட்ட ஒரு அடைப்பான் ஒரு அமைப்பு. அதை நாங்க இதுல ஃபிட் பண்றோம். ஃபிட் பண்ணி அதுக்குள்ளால என்ன செய்யற? ஹால் ஒன்று இருக்கு. சோ இப்படி இருக்கும் ஒரு உருளை வடிவ மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்கு. நடுவுல ஒரு ஹால், அதுக்குள்ளால நூல் அனுப்பி இப்ப அந்த நூல் இப்படி வெளியே வரும் இல்லையா? வெளியே வரும். நாங்க இங்கால இணைச்சுக்கொள்ளும். அப்ப இங்க நார்மலா என்ன செய்ய போகுது? அது அந்த மையம் ஒரு சின்ன பாயிண்ட்டுக்குள்ளால அந்த நூல் வரப்போகுது இல்லையா? சோ அப்ப இவர் இப்படி அலைவார். அலையக்குள்ள அந்த இடத்து தான் கட்டப்பட்ட புள்ளி என்று சொல்லுவோம். இவர் என்ன புவியீர்ப்பு மையம். சோ இதான் அந்த எக்ஸாக்ட் நீளமா இருக்கு, செப்பமான நீளமா இருக்கு. நார்மலா லேப்ல பிராக்டிகல் செய்யக்குள்ள சோ இப்படி ஒரு அடைப்பான பயன்படுத்துவோம். நடுவே பிளக்கப்பட்ட ஒரு அடைப்பான பயன்படுத்துவோம். சரியா? சில நேரம் அது லேப்ல இப்படி இருக்கும். நார்மலா பிளக்கப்பட்ட அமைப்பா இருக்கும், ரெண்டு பாதியா இருக்கும். நாங்க நூலை வச்சு என்ன செய்யற ஃபிட் இறுக்கி கொள்றோம். சோ அப்படியும் நாங்க செய்வோம். அல்லது சின்ன ஹால் ஒன்று இருக்கும், ஹாலுக்குள்ளால நூல் அனுப்பி சோ நாங்க செஞ்சு கொள்வோம். எங்களுக்கு தெரியும் நாங்க கைச்சம் கிடைவளையில நார்மலா இப்படி கட்ட மாட்டோம். சும்மா நாங்க கயிறு கட்டுறது போல ஒரு 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 கம்மண்டு இருக்குன்னா சும்மா கயிறை கட்டுற மாதிரி கத்தி இப்படி எடுக்க மாட்டோம். அப்படி எடுத்தோம்னா சோ இது அந்த குறுக்குவெட்டு முகமண்டா கிடைவளையில கயிறு இப்படி ஒரு பக்கத்தால வரும். வலையைக்குள்ள இங்கால வரைக்குள்ள சுத்துப்படும், இங்கால போவைக்குள்ள இப்படி விரிவடை இல்லையா? நேற்று காய்ச்சோம். அப்ப இந்த இடத்துல சோ இப்படி ஒரு ஸ்பெஷலான அமைப்பை நாங்க பயன்படுத்துவோம் லேபிள். ஆனால் எங்களுக்கு இந்த கேள்வியில அதுக்குண்டு செட் பண்ணப்பட்ட ஒரு தாங்கி அவர் கதைச்சிருக்காரு என்ன? ரைட். ஓகே. மூன்றாவது கேள்விக்கு போவோம் இல்லையா? மூன்றாவது கேள்விக்கு போவோம். மூன்றாவது கேள்விக்குள்ள போவோம். ரைட். மூன்றாவது கேள்விக்குள்ள போமா? மூன்றாவது கேள்விக்குள்ள போவோம். பாருங்க மூன்றாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். சி பார்ட், சாரி மூன்றாவது கேள்வியால சி பார்ட் கொஸ்டினுக்கு போவோம். சோ அப்ப இதுக்குரிய புள்ளி கொடுத்திருக்கார், ஒரு மார்க்ஸ் தான் கொடுத்திருக்கார். நீங்க சரியா எழுதிருக்கணும் இல்லையா? சரியா எழுதிருக்கணும். கட்டப்பட்ட புள்ளி, ஊசல் குண்டுற புவியீர்ப்பு மையம் அந்த கதை எழுதியிருக்கணும். எழுதி இருந்தா தான் அந்த ஒரு மார்க்ஸ். என்ன சும்மா நீங்க அந்த ஊசல் குண்டுற புவியீர்ப்பு மையம் என்ற வேர்டை போடாம எழுதி இருந்தா அந்த ஒரு புள்ளியும் இல்லை. ஏன்னா ஒரு புள்ளியும் இல்லை. அப்ப லேசான கொஸ்டின், திரும்ப திரும்ப கேட்கப்படுகிற கொஸ்டின், அதே ஆன்சரை தான் திரும்பி திரும்பி எழுதுற அந்த பிராக்டிகலுக்கு வேண்டா இதுல பிளவிடப்படாது. சரியா எழுதணும். ரைட். சி பாட பாருங்க. சி பாட் பாருங்க. சி பார்ட் கொஸ்டினை பாருங்க பிளீஸ். சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. ரைட். சி பார்ட் கொஸ்டினை பாருங்க. சி பார்ட்ல முதலாவது ஊசல் கொண்டு அலை துவங்குவதற்கு முன்பாக நீங்கள் அதனை விடுவிக்கும் சரியான சாய்வு கோணத்தின் கீழ் கோடு வரைக என்று சொல்ற. நாங்க நேற்று கதைச்சோம் இல்லையா? நாங்க நார்மலா இது ஒரு கிடைவளை. சோ ஊசல் சோ இப்படி இருக்குண்டா, நார்மலா இப்படி ஊசல் இப்படி இருக்குண்டா, இந்த இடத்துல ஊசல் குண்டு வேண்டா, நாங்க இதை தட்டி விடுவோம். தட்டி விடைக்குள்ள இவர் நிலைக்குத்தோட ஒரு சிறிய கோணம் அமைக்கும் வண்ணம் தான் என்ன செய்யும்? அலையும். ஒரு சிறிய கோணம் அமைக்கும் வண்ணம் தான் இவர் இப்படி அலையும். சின்ன கோணம் அமைக்கணும் இல்லையா? அலையக்குள்ள அந்த கோணத்துல வேல்யூ என்னன்னு பார்த்தோம்.
5 பாகை அல்லது 6 பாகை இல்லையா? 5 பாகை அல்லது 6 பாகை என்று கழிச்சோம், ரைட்? சோ அப்ப 5 பாகை அல்லது 6 பாகை. அப்ப இதுல 5 பாகை என்ற ஒரு விடை இருக்குது. சோ அப்ப அதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம், கோடு அடிச்சு கொள்வோம். சோ அதுக்கு ஒரு புள்ளி கொடுக்கப்படுது இல்லையா? ஒரு புள்ளி கொடுக்கப்படுது, சரியா? அதுக்கு ஒரு புள்ளி கொடுக்கப்படுது, ரைட்? சோ ரெண்டாவது கேள்வியை பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்க பிள்ளைகள், ரெண்டாவது கேள்வியை பாருங்க, ரெண்டாவது கேள்வியை பாருங்க. ஊசலின் அலைவுகளை ஊசலின் ரெண்டாவது கேள்வி என்ன? ரெண்டாவது கேள்வி என்ன கேட்கிற? நிறுத்த கடிகாரத்தை தொடங்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கையை எண்ணுவதில் உள்ள வலுவை எங்கனம் தவிர்க்கலாம் என்று சொல்றார், சரியா? சில பிள்ளைகள் பாருங்க இல்லையா, என்ன சொல்றார்? நிறுத்த கடிகாரத்தை தொடங்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கையை எண்ணுவதில் உள்ள வலுவை எங்கனம் தவிர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். நார்மலா எங்களுக்கு தெரியும், நாங்க இப்படி அலைய விடுறோம் இல்லையா, இப்படி அலைய விடுறோம். இவரை தட்டி விடைக்குள்ள, இவரை மெல்லமா தட்டி விடைக்குள்ள இவர் இப்படி அலைவார் தானே, உனக்கு இருந்து பார்க்கக்குள்ள இப்படி அலைவார். அலைவைக்குள்ள அலைவுகளை கவுண்ட் பண்ணுவோம். அப்ப அலைவுகளை கவுண்ட் பண்ணிக்குள்ள, அப்ப இங்க பாருங்க, நாங்க நேத்தும் காய்ச்சோம் இல்லையா, நேத்தும் காய்ச்சோம் எப்படி? சோ இப்ப இதுதான் அந்த மாற்றேட்டு ஊசி என்ன, இதுதான் மாற்றேட்டு ஊசி என்ன பிள்ளைகள், இப்படி இருக்குது மாற்றேட்டு ஊசி இல்லையா? மாற்றேட்டு ஊசி இப்படி இருக்குது. இப்ப என்ன செய்ய போகுது? இவர் இப்படி அலைய போறார், இவர் இப்படி அலைய போறாரு தானே, இவர் இப்படி அலைய போறார். சோ இப்ப இவர் இதை தாண்டிக்குள்ள நாங்க ஸ்டாப் வச்சு என்ன செய்யணும், ஆன் பண்ணணும். அதான் கேட்கிறார் பாருங்க இல்லையா, அதான் கேட்கிறார் எப்படி? நிறுத்த கடிகாரத்தை தொடங்கும் போது அலைவுகளின் எண்ணிக்கையை எண்ணுவதில் உள்ள வலுவை எப்படி எப்படி தவிர்க்கலாம் என்று கேட்கிறார். அப்ப நார்மலா பாருங்க, இவர் இல்லையா, இதுதான் அந்த மாற்றேட்டு ஊசி என்றா, இதுல பாருங்க பிள்ளைகள், நார்மலா இதான் மாற்றேட்டு ஊசி என்றா, இதான் மாற்றேட்டு ஊசி என்றா. இவர் இப்படி அலைவர், இவர் இப்படி அலைவர், இப்படி அலையக்குள்ள இந்த இடத்தை தாண்டேக்குள்ள, இந்த இடத்தை தாண்டேக்குள்ள, இந்த இடத்தை தாண்டேக்குள்ள கைக்கு விளங்குதா? சோ இந்த இடத்தை தாண்டேக்குள்ள ஸ்டாப் வச்சு சரியா ஆன் பண்ணும். சில நேரம் நாங்க இது தாண்ட முதல் ஒன் பண்ணிடுவோம், தாண்டினா பிறகு ஒன் பண்ணிடுவோம், எங்களுக்கு சரியா தெரியும். அல்லது தாண்டேக்குள்ளே ஒன் பண்ணலாம். அப்படி நாங்க தாண்ட முதல், ஒருவேளை ஸ்டாப் வச்சு தாண்ட முதல் அழுத்தி விட்டோம்டா பிள்ளை, அல்லது இது தாண்டினா பிறகு அழுத்தி விட்டோம்னாலும் பிள்ளை. இப்ப நாங்க அந்த வலுவை தவிர்க்கிறதுக்கு ஒரு நடைமுறை இருக்கு. எப்படி? நம்மளா ஊசல் கொண்டு இப்படி அலையும், இப்படி போய் வரைக்குள்ள இதை தாண்டைக்குள்ள 3 உண்டு செல்ற, இத சரியா தாண்டைக்குள்ள 2 பாக்குற, அவதானிச்சு கொண்டு இது 1 திருப்பி 0 செல்ல தானே போறோம். அப்ப அந்த நேரம் என்ன செய்யற, ஸ்டாப் வச்ச ஆன் பண்ணி வரும். அது பிறகு 1 2 3 எண்ணிக்கொண்டே இருக்கிற 25வது வரைக்குள்ள 23 24 25 வரைக்குள்ள மீண்டும் ஸ்டாப் பண்ற. விளங்குதா பிள்ளை? சோ அப்ப நார்மலா எங்களுக்கு தெரியும். சோ இதுதான் மாற்றேட்டு ஊசி என்றா, இதுதான் மாற்றேட்டு ஊசி என்றா. அப்ப நாங்க அந்த ஸ்டாப் வச்ச தொடங்கியக்குள்ள உள்ள வலுவை இழிவாக்குறதுக்கு என்ன செய்யறோம்? 3 2 1 என 1 என எண்ண துவங்கி 0 என கூறும்போது கடிகாரத்தை என்ன செய்யற தொடங்குற. விளங்குதா? அதாவது எளிய ஊசலானது மாற்றேட்டு ஊசியை தாண்டும் போது 3 2 1 என எண்ண துவங்கி 0 என கூறும்போது கடிகாரத்தை இயக்குதல், சரிதானே? அப்ப இதுக்குரிய ஆன்சர் எழுதுவீங்க எப்படி? இதுக்குரிய ஆன்சர் எழுதுவீங்க எப்படி? ஊசல் குன்று இடங்காணல் ஊசியை கடக்கும் போது இல்லையா? அப்ப இதுக்குரிய ஆன்சர் எழுதுவீங்க ஊசல் குண்டு இல்லையா, ஊசல் குண்டு மாற்றேற்று
மாற்றேற்று ஊசியை கடக்கும் போது 3 2 1 என எண்ணத் தொடங்கி 0 என எண்ணும்போது 'நிறுத்தற்கடிகாரத்தை இயக்குதல். விளக்குதா? சோ அப்ப இந்த கதை எழுதணும். அப்ப இதுல நார்மலா 2023 கனவுலையில் எழுதி இருந்தது என்னென்றால், சோ இந்த இத செல்லாம என்ன 3 2 1 என எண்ண துவங்கி 0 என எண்ணும் போது நிறுத்தற்கடிகாரத்தை துவங்குதல் என்று இயக்குதல் என்று செல்லாம ஊசல் குன்று மாற்றேட்டு ஊசியை கடக்கும் போது நிறுத்தற்கடிகாரத்தை இயக்குதல் என்று பெரும்பாலான பிள்ளைகள் எழுதினார். சோ அப்ப அதால எங்களுக்கு இல்லையா? சோ அதால பிள்ளைகள் சோ இந்த 23ல நார்மலா 23ல சோ அதால புள்ளி கொடுக்க வேணாம் என்று சொன்னது இல்லையா? புள்ளி கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னது, ரைட்? சரியான புள்ளி கொடுக்க வேணாம் என்று சொன்னது. சோ அப்ப நாங்க எழுதியக்குள்ள என்ன செய்யணும்? சோ அப்ப நாங்க எழுதியக்குள்ள எப்படி எழுதணும்? ஊசல் குன்று இடங்காணல் ஊசியை இல்லையா, அல்லது மாற்றேற்று ஊசியை கடக்கும் போது 3 2 1 என இறங்கு வரிசையில் என எண்ண துவங்கி 0 என எண்ணும் போது நிறுத்தற்கடிகாரத்தை இயக்குதல் என்று தெளிவா எழுதணும். சோ ஏனென்றா இது எங்கட கைட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஒருக்கா பிராக்டிகல் கைட ரீட் பண்ணி பாருங்க. இது தெளிவா சொல்லிருக்கேன். பிராக்டிகல் கைட்ல கீழுக்கு சொல்றீங்க, வடிவா சொல்றீங்க. இது மிக முக்கியம். நாங்க பிராக்டிகல் செய்யக்குள்ள இந்த நடைமுறை என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். வேணா சோ அப்ப கண்டிப்பா இத உங்களோட ஆன்சர்ல நீங்க எடுத்திருக்க வேணும். ஆன்சர்ல எழுதிருக்கணும். ஆனா 23ல கனவுலையில் ஊசல் குண்டு மாற்றிட்டு ஊசியை கடக்கும் போது நிறுத்தற்கடிகாரத்தை இயக்குதல் என்று எழுதி இருந்தது. சோ அதுக்கு அவன் என்ன செய்ய இல்ல, புள்ளி கொடுக்க இல்ல. சோ அதுக்கு புள்ளி இல்லை. ஆனால் சரி இல்லையா? எப்படி சரி என்ன, அதாவது ஊசி மாற்றிட்டு ஊசிய கடக்கைக்குள்ளதான் ஸ்டொப்பேஜ் ஆன் பண்ணணும், இயக்கணும். ஆனால் இந்த இடத்துல வலுவை தவிர்க்கிறதுக்கு நாங்க என்ன செய்யறோம்? நார்மலா இப்படி ஒரு நடைமுறையை கையாளுறோம் இல்லையா? இப்ப நாங்க சந்தத்துக்கு பழகிடுவோம். இப்ப ஒரு ஆள் தானே எண்ணுவார், சரியா அவதானிச்சு கொண்டு எண்ணுவார். இன்னொருவர் ஸ்டொப்பேஜை வச்சு கொண்டு இருப்பார். அவர் நார்மலா இப்படி இப்ப இதை தாண்டிக்குள்ள 3 சொல்றாரு. இப்படி போய் வந்து திருப்பி 2, இப்படி போய் வந்து 1, இப்ப 0 சொல்லக்குள்ள ஒரு அழுத்தம். அப்புறம் 1 2 3 4 5 6 எண்ணிட்டு போவார். என்ன எண்ணிட்டு போய் 19 20 21 22 என்ன இப்படி வரை 23 24 25 இந்த தாண்ட வழி கிடைக்கல. திருப்பி ஸ்டெப் வச்ச நிறுத்தி நாங்க டைமை பார்க்க வேண்டும். அது பிறகுதானே இப்ப நாங்க தொடங்கியக்குள்ள இந்த நடைமுறையை பின்பற்றணும். என்ன இதை வடிவா நோட் பண்ணிருக்க வேணுமா? ஆன்சர்ல நீங்க எழுதியிருக்க வேணும். ரைட். மூன்றாவது கேள்வியை பாருங்க. மூன்றாவது பிள்ளைகள் எல்லாமே அந்த ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினை தான் பிள்ளைகள் திருப்பி திருப்பி கேட்கிறாங்க. இதுல கேட்டிருக்கீங்க இல்லையா பிள்ளைகள்? இல்ல உங்களுக்கு டவுட்னா நீங்க அதுல கேளுங்க. ரைட். அதுல 20 பிள்ளைகள் 2015 இதே மாதிரி பேப்பர் நான் சவுண்ட் அண்ட் லைட் முடிஞ்ச பிறகு இது நான் ஒரு சாயல்ல உள்ள ஒரு பாஸ் பேப்பர் செஞ்சிட்டோம் தானே. நாங்க ஸ்கூல்ல செய்வோம் இல்லையா? ஸ்கூல்ல நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்கூல்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட். ஓகே. இருந்தாலும் 2015 உங்களுக்கு நான் இங்க செய்வேனா? சரியா? 2015 இங்க ஒருக்கா செய்யறேன். ரைட். ஓகே பிள்ளைகள் 2015 நாங்க ஒருக்கா டிஸ்கஸ் பண்ணுவோம். 2015 டிஸ்கஸ் பண்ணுவோம். அது நான் சவுண்ட் எல்லாம் முடிச்சா பிறகு நான் ஒரு டைம் ஒன்று எடுத்து டிஸ்கஸ் பண்றேன். ரைட். சரி. இதுல இன்னொரு ஆள் கேட்டு இருந்தது அமரன் முறை என்று போட்டா பிழையாண்டு. சரி இல்லையா? அமரன் முறை என்று போட்டா இது அமரன் முறை என்று சொல்றேன் இல்லையா? அமரன் முறை என்று போட்டா சரி. அமரன் முறை என்ற வேர்டை பயன்படுத்தி அமரன் முறையில் எண்ண துவங்கி
ஏன்னா பூச்சியம் என எண்ணும் போது கடிகாரத்தை தொடங்குதல் அல்லது இயக்குதல் என்று சொல்லிடும், அது பிரச்சனை இல்லை. சரி, அமரேன் முறை என்ற விட அந்த இடத்துல பயன்படுத்த முடியும். ரைட், ஓகே. இதுல மூன்றாவது கேள்வி இன்னொரு பகுதி ஒன்று இருக்கு. சீப்பாட்ல இன்னொரு பகுதி ஒன்று இருக்கா? சீப்பாட்ல இல்ல, நார்மலா எங்களுக்கு தெரியும் இந்த சவுண்ட்ல பொதுவா 2015 இல்லையா, 2015 வந்த கொஸ்டினும் இந்த கொஸ்டினும் ஒன்றுதான், இல்ல பெரிய டிஃபரெண்ட் ஒன்று இல்லை. ஆனால் இதுக்கு பிறகு நாங்க அடுத்த படிக்க போற விச்சுரல் பிராக்டிகல்ல 2020 21 வந்தது ரெண்டு வேறு விதமான கேள்விகள். அதால அந்த ரெண்டையும் நாங்க ஒருக்க கதைக்கத்தான் வேணும் இல்லையா, ரெண்டும் வேறு வேறு விதமான கொஸ்டின். ஸோ அதால கண்டிப்பா அந்த கொஸ்டினை கதைக்க வேணும். ஆனால் அதே மாதிரி இப்ப பரிவுக்குழாய் கொஸ்டின்ல 2 இயர் வந்திருக்குது, 2 முறை சாயல் கொஸ்டின். அப்ப ஒன்றதான் கேட்போம். சுரமானிலையும் 2 வந்திருக்குது இது வரைக்கும். ஸோ ரெண்டும் ஒரே சாயல்ல இருக்குது, சரிதானே? அதால நாங்க என்ன செய்வோம், சுரமானிலையும் ஏதாவது ஒன்றதான் கதைப்போம். ஆனா நாங்க பிறகு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பிறகு நாங்க அந்த விட்டுட்டு வந்த அடுத்த கொஸ்டின் எல்லாம் நாங்க திருப்பி ஒருக்கா செய்வோம், ஃபுல் பேப்பர் மாதிரி நாங்க அதை ஒருக்கா போட்டு செய்வோம், சரிதானே? ஆனால் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க ரிவிஷன் செய்யக்குள்ள ஒன்றைத்தான் செய்வோம், மாடல்ல ஒன்றை செஞ்சு கொண்டு போவோம். என்றால் காலமும் தேவை இருக்கு தானே பிள்ளைல. இல்ல நாங்க கொஞ்சம் ஏர்லியா இந்த பகுதியை ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி வரைக்கும் முடிச்சிட்டோம்டா எங்களுக்கு அதுக்கு பிறகு ஃபுல் பேப்பர் செய்யலும் இல்லையா, ஃபுல் பேப்பர் செய்யறதுக்கு லேசா இருக்கு. ரைட், சரி. சோ இதுல பாருங்க பிள்ளைகள், அடுத்த சி பாட்ல மூன்றாவது பாருங்க, சி பாட்ல மூன்றாவது சி பாட்ல மூன்றாவது பாருங்க. சி பாட்ல மூன்றாவது, ஊசலின் அலைவு காலம் ஒரு நிலைக்குத்து தளத்தில் நடைபெறுகிறதா என்பதை எங்கனம் வாய்ப்பு பார்ப்பீர்கள் என்று கேட்கிறார். இப்ப பாருங்க, அந்த இது அலையைக்குள்ள இப்படி அலைந்தால் இப்படி அலைந்தால் நீங்க பாக்குறீங்க இல்லையா, பாருங்க அந்த மாக்கரை உங்களுக்கு விளங்கும், மாக்கர் இப்படி அலையுது, இதே மாக்கர் இப்படியும் அலையிருந்தானே, இப்படியும் அலையிருந்தானே, இப்படியும் வரையிலும் இல்லையா. அதாவது நாங்க நார்மலா பாருங்க, இது நிலைக்குத்தா இல்லைண்டா, ஏன்னா ஊசல் நாங்க தாங்கில ஊசலினை இணைச்சிருப்போம், ஊசலிலை நிலைக்குத்தாக இல்லாம ஒரு 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 நிலைக்குத்தோட ஒரு குறித்த சாய்வுல இருக்குமெண்டா நாங்க தட்டி விடைக்குள்ள அவர் ஒரு தளத்துல ஒரு மீட்பரப்பின் வழியே அலைய மாட்டார். என்ன செய்வார், ஒரு மீட்பரப்பின் வழியே அலைய மாட்டார். என்ன செய்வார், இப்படி சரிஞ்சுதான் அலைவார், பக்கவாட்டுல அலைவார் இல்லையா, பக்கவாட்டுல. கைக விளங்குதா? இந்த இடத்துல எளிய ஊசல் பிராக்டிக்கல்ல நாங்க ஒரு பிரச்சனையை எதிர்கொள்வோம் என்ன அப்படி என்றால், இந்த தாங்கி இருக்குதானே, தாங்கி சரி நிலைக்குத்தா இல்ல என்றா, தாங்கி நிலைக்குத்தாக இல்லை அப்படி என்றால் கண்டிப்பா அந்த கிடைவலையும் கிடையாக இருக்காது, சற்று சாஞ்சிருக்கும். ஆகவே அந்த நூலும் என்ன செய்யும், ஊசல் நூலும் ஊசலிலையும் அதுவும் நிலைக்குத்தா இருக்காது. என்ன செய்யும், நிலைக்குத்து தளத்துல இல்லாம வேறொரு சாய்வான தளத்துல இருக்கு. இப்ப நோமலா தட்டி விடைக்குள்ள அவர் என்ன செய்வார், ஒரு மேற்பரப்பின் வழி இப்படி நீட்டா அலைய மாட்டார். அவர் என்ன செய்வார், இப்படி ஒரு அலைவு நிகழ்த்துவார். எங்களுக்கு பார்க்க அலையிற மாதிரி இருக்கும், ஆனா அது வேற தளத்தோடுல அலை இல்லையா, வேறொரு தளத்துல அலை. சோ அப்ப இப்ப கேட்கிறார் கேள்வியை பாருங்க, கேட்கிற கேள்வியை பாருங்க, என்ன கேட்கிறார் என்றால், ஊசலின் அலைவுகள் ஒரு நிலைக்குத்து தளத்தில் நடைபெறுகின்றதா என்பதை எங்கனம் வாய்ப்பு பார்ப்பீர்னா என்ன செய்யற, இப்படி அலையக்குள்ள பிள்ளைகள் இப்படி அலையக்குள்ள என்ன செய்யற, இவர் இப்படி அலைகிறாருன்னா நான் சரியா அந்த அலையும் தளத்துல இப்படி கண்ணை வச்சு பாக்குறேன், கண்ணை வச்சு பார்த்தால் இப்படித்தானே அலைகிறார். நோமலா இப்படி அலையுமாக இருந்தால் பாருங்க, இப்படி அலையுமாக முன்னுக்கு இருந்து பார்த்தால், இந்த வியூக்கு பார்த்தால் எனக்கு விளங்காது, இந்த வியூக்கு பார்க்கக்குள்ள விளங்காது. நான் என்ன செய்யணும், இப்ப நார்மலா இது ஸ்டாண்டா நார்மலா இந்த வியூக்கு பார்த்தா எனக்கு விளங்காது, இந்த வியூக்கு பார்த்தா விளங்காது. என்ன செய்யணும், நார்மலா இது ஸ்டாண்ட் ஆனா இதுதான் அந்த ஊசல் நூலண்டா, இந்த வியூல இருந்து பார்க்கணும். பார்க்கக்குள்ள என்ன செய்யணும், பார்க்கக்குள்ளைகளுக்கு இது சரியா ஒரு நிலைக்குத்து தளத்துலதான் அலையுதான்றது எங்களுக்கு கண்டுகொள்ளு. சரியா இப்படி பார்க்கக்குள்ள இந்த வியூல பார்த்தோம்டா, முன்னுக்கு இருந்து பார்த்தோம்டா எங்களுக்கு தெரியாது நிலைக்குத்து இது
சோ சரியா அலைதானே எங்களுக்கு கண்டுபிடிக்கல. ஏன்னா பக்கவாட்டுல அலைகிறத எங்களால பார்க்க அவதானிக்க முடியாம இருக்கு. சோ இப்படி இப்படி நாங்க இந்த வியூல பாக்கக்குள்ள எங்களுக்கு என்ன செய்யும் பாருங்க, இந்த வியூல பாக்கக்குள்ள ஊசல் எளிய ஊசல் பக்கவாட்டுல அலையுமாக இருந்தா எங்களால கண்டுகொள்ளல. அப்ப எப்படி வாய்ப்பு பார்ப்பீங்கன்னு எனக்கு கேட்கிறார். எப்படி சொல்ற? அலையும் தளத்தின் மீது கண்ணை வைத்து பார்த்தல் இல்லையா? எப்படி சொல்ற? எப்படி சொல்ற? இதுக்குரிய ஆன்சர் மூன்றாவது அலையும் தளத்தின் மீது. எப்படி சொல்ற? அலையும் அலையும் தளம் அலையும் தளத்தின் மீது கண்ணை வைத்து இயக்கத்தை அவதானித்தல். அலையும் தளத்தின் மீது கண்ணை வைத்து இயக்கத்தை அவதானித்தல் என்று கொடுக்கும் இல்லையா? அலையும் தளத்தின் மீது கண்ணை வைத்து இயக்கத்தை அவதானித்தல் என்று சொல்லுவோம். சரிதானே? சோ அப்ப நார்மலா இப்ப பாருங்க, இப்படி அலையக்குள்ள சோ இப்படி அலையும் என்றா உங்களுக்கு விளங்குமா? இது பக்கவாட்டுலதான் அலையுதுன்னு உங்களுக்கு பாக்கலுமா? ஒரே தளத்துலதான் அலையுதுன்னு பாக்கலாது. இதுவே இப்படி அலையக்குள்ள பார்க்கலும் ஒரு மேற்பரப்புலதான் இது வருதான். இப்படி அலையக்குள்ள எங்களுக்கு அவதானிக்கல. அப்ப என்ன செய்யணும்? அலைகிற தளத்துல அலையின்ற தளம்ண்டா மேற்பரப்பு இல்லையா? தளம் மேற்பரப்பு. அப்ப அந்த அலைகிற மேற்பரப்புல நார்மலா மேற்பரப்புக்கு நீர் அலைகிற அந்த நிலை குத்து மேற்பரப்புக்கு நீர கண்ணை வச்சு என்ன செய்யணும்? இயக்கத்தை பார்க்கும். இந்த வியூல கண்ணை வச்சு பார்க்கக்குள்ளதான் அவதானிக்கல. இப்ப நார்மலா இப்படி ஏன்னா இப்ப முன்னுக்கு இருந்து பார்த்தோம்னா எங்களுக்கு இப்படித்தானே தெரியும். முன்னுக்கு இருந்து பார்த்தோம்னா இவர் இப்படி அலைய போறார், இங்கேயும் இங்கேயும் இப்படி அலைய போறார். அலையக்குள்ள எங்களுக்கு அது விளங்காது. அப்ப நாங்க இந்த அலையிற இந்த தளத்துல வச்சு என்ன செய்யணும்? நோக்கம். இப்ப அலையும் தளத்தின் மீது கண்ணை வைத்து இயக்கத்தை அவதானிக்க வேணும். அப்ப அவதானிக்கக்குள்ளதான் எங்களால அவர் நிலைக்குத்து தளத்துல தான் அலைகிறாரா என்றதை எங்களால கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளல. ரைட்? சரியா? அப்ப இதுக்குரிய புள்ளி ஒரு புள்ளி தான் கொடுத்திருந்தார். ஒரு புள்ளி. ரைட். டி பார்ட்ட பாருங்க. டி பார்ட் கொஸ்டினை பாருங்க. டி பார்ட் கொஸ்டினை பாருங்க புள்ளி. பாருங்க. டீல முதலாவது பாருங்க. டீல முதலாவது நேர்கோட்டு வரைவை வரைவதன் மூலம் குவிப்பிலான ஆர்முடுகள் ஜியை துணிவதற்கு மேலே பி ஒன்றில் எழுதப்பட்ட கோவையை மீளொழுங்குபடுத்துக அப்படின்னு சொல்ற இல்லையா? மீளொழுங்குபடுத்துகன்னு சொல்ற. எங்களுக்கு தெரியும் பி ஒன்றில் எழுதப்பட்ட கோவை என்ன? டி சமன் 2 பை
எல் ஓவர் ஜி இதானே கோவை. இப்ப சில நேர்கோட்டு வரைவை வரைவதன் மூலம் புவியீர்ப்பு ஆர்முடுகள் ஜியை துணிவதற்கு மேலே பி ஒன்றில் எழுதப்பட்ட கோவையை எழுதப்படுத்திருக்காங்க. சோ இதுல எல்லாம் மாத்தி மாத்தி டீயை கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன செய்வோம், ரெண்டு பக்கமும் வர்க்கிச்சோம்னா டி வர்க்கம் 7 4 பை வர்க்கம் இன்டு எல் ஓவர் ஜி. சோ அப்ப டி ஸ்கொயர் 7 4 பை ஸ்கொயர் ஓவர் ஜி இன்டு எல் வரும். சோ இப்படி வரும். சோ அப்ப இதுல பாருங்க, சோ இத மாத்தி மாத்தி நாம இதை என்ன செய்ய போறோம், அழகு எல்ல மாத்தி மாத்தி எக்ஸ் அழகு வரைவு வரைகிறதுக்கு ஏற்ற கோவை எதிர்காட்சம். சோ இது படித்திறன் போல் வைசமன் எம்எக்ஸ் வடிவு, வைசமன் எம்எக்ஸ் வடிவு இது நேற்றும் காய்ச்சல். உகந்த நேர்கோட்டு வரைவை வரைவதன் மூலம் புவியீர்ப்பு ஆர்முடுகளை துணிவதற்கு டி ஒன்றில் உள்ள கோவையை மீளொழுங்குபடுத்துகிறது அந்த வடிவத்தை காட்டி இப்படி நோட் பண்ணிருக்க வேணும். ரைட். இதுக்கு 2 புள்ளி கொடுப்பாரு, இதுக்கு 2 புள்ளி சரியா நோட் பண்ணி இருந்தால் சோ இதுக்கு 2 புள்ளி கொடுக்கும், இது 2 புள்ளி. அடுத்த பாருங்க, உங்களுக்கு ஒரு கிராஃப் காட்டியிருக்காரு இல்லையா, ஒரு கிராஃப் ஒன்று காட்டியிருக்காரு பாருங்க, ஏன்னா கிராஃப் ஒன்று காட்டிருக்காரு. பொதுவா ஃபைனல் எக்ஸாம்ல எங்களுக்கு அப்படி ஒரு கிராஃபை தருவார், தந்து போட்டுதான் கேள்வி கேட்பார். ஃபைனல் எக்ஸாம்ல கண்டிப்பா இப்படி ஒரு கிராஃப் தருவார், 2வது பகுதியில ஒரு கிராஃப் ஒன்று தந்திருக்காரு. இப்படி கிராஃப் தந்து போட்டுதான் அந்த கொஸ்டினை என்ன செய்வார், கேட்பார். இப்ப பாருங்க, பின்வரும் வரைவை பயன்படுத்தி புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியை கணிக்க உங்கள் விடையை எஸ்ஐ அலகுகளில் தருக. பை வர்க்கம் 10 என எடுத்துக் கொள்க. படித்தனி பெருமானத்தை சுருக்க வேண்டாம் என்று சொல்றார். ரைட். சோ இப்படி ஒரு பரவ 2வது சோ இப்படி இருக்குது. ரைட், இப்படி இருக்குது பாருங்க. இங்க இது டி வர்க்கம், சோ இது எல், இது சென்டிமீட்டர்ல, இது டி வர்க்கம் எஸ் வர்க்கம். கிராஃப் வந்து சோ இப்படி போகுது, கிராஃப் வந்து இப்படி போகுது, கிராஃப் இப்படி போகுது. இந்த இடத்துல ஒரு புள்ளி, சோ இங்க ஒரு புள்ளி 2வது புள்ளி, இங்க ஒரு புள்ளி 3வது புள்ளி, சோ இந்த இடத்துல உண்டு 4வது புள்ளி, இங்கே உண்டு 5வது புள்ளி, சோ இதே போல இந்த இடத்துல உண்டு 6வது புள்ளி. சோ இப்படி காட்டி சரியானே. சோ இப்ப இதுல கேட்கிற பின்வரும் வரைவை பயன்படுத்தி புவியீர்ப்பிலான ஆர்முடுகள் ஜியை கணிக்கன்னு சொல்ற. அப்ப நாம என்ன செய்யணும், கிராஃப் தந்தா படித்திறனை துணியணும். புவியீர்ப்பு ஆர்முடுகள் தானே கண்டுபிடிக்கணும். எங்களுக்கு தெரியும் படித்திறன் யாரு தருது, சொல்லுங்க படித்திறன் யாரு தருது, படித்திறன் சமன் 4 பை வர்க்கம் ஓவர் ஜி. சவுண்ட் கேக்குதா, சவுண்ட் கேக்குதா பிள்ளை, சவுண்ட் கேக்குதா சொல்லுங்க. ஓகே. சோ இதுல பாருங்க பிள்ளைகள், அப்ப எங்களுக்கு தெரியும் படித்திறன் சமன் 4 பை வர்க்கம் ஓவர் ஜி. சோ இதுதான் சோ எங்களோட படித்திறனுக்கான தொடர்பு இல்லையா, படித்திறனுக்கான தொடர்பு இதுதான். ரைட். சோ இப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியும், ரைட். சோ அப்ப இதுல இருந்து எங்களுக்கு தெரியும், இங்க நாங்க என்ன செய்வோம், ஜி சமன் ஜியை கண்டுபிடிக்கும். ஜி சமன் 4 பை வர்க்கம் ஓவர் படித்திறன். அப்ப படித்திறனை கண்டுபிடிக்கும். அப்ப படித்திறனை கண்டுபிடிக்கிறது என்ன செய்வோம், வரைவுல இருக்கிற 2 புள்ளியை செலக்ட் பண்ணுவோம். நல்ல ஞாபகம், வரைவுல இருக்கிற 2 புள்ளியை செலக்ட் பண்ணுவோம். அந்த 2 புள்ளியும் எப்படி இருக்கணும், இயன்றளவு தூரத்தில் இருக்கிற புள்ளியாக இருக்கணும் இல்லையா, இயன்றளவு தூரத்தில் இருக்கிற புள்ளி. அதே நேரம் அவர் கிராஃப்ல காட்டுக்காரு பாருங்க, அந்த மினிமம் இங்க ஒரு பாயிண்ட் காட்டிருக்காரு தானே, இந்த புள்ளிக்கு மேல உள்ள புள்ளியா இருக்கும்.
இந்த மேக்சிமம் தூரத்துல அவர் ஒரு புள்ளி காட்டிருக்காரு தானே, அதுக்கு உட்பட்டதா இருக்கும். சரிதானே? உண்மையா அவர் இந்த இடத்துல என்ன செஞ்சிருக்கிறார், 6 புள்ளிகள் காட்டியிருக்காரா இல்லை. அந்த 6 புள்ளியை நாங்க சொல்லுவோம் பரிசோதனை புள்ளிகள். பிராக்டிகல் செய்யக்குள்ள ஒரு வழி வரும் தான். இப்ப நீளம், இந்த நீளத்துக்கு இவ்வளவு அளவு காலத்துல வர்க்கம் வந்தது, இந்த நீளத்துக்கு இவ்வளவு வந்தது, இந்த நீளத்துக்கு இவ்வளவு வந்ததுன்னு பிராக்டிகல் செய்யக்குள்ள அவருக்கு ஒரு வேல்யூ வரும் தானே. இந்த பிராக்டிகல் வேல்யூ தான் அதுல குறிக்கப்பட்டிருக்கு. நாங்க கிராஃப்கிறோனும் சாரி நாங்க படித்திறன்காரனும் யாருக்கு, கோட்டின் மீதுள்ள 2 புள்ளிகள், கோட்டின் மீதுள்ள 2 புள்ளிகள், வரைவின் மீதுள்ள 2 புள்ளிகள். அப்ப அந்த வரைவின் மீதுள்ள 2 புள்ளிகள் நாங்க நார்மலா ஓ லெவல் காலத்துல பிள்ளைகள் நார்மலா ஓ லெவல் டைம்ல கிராஃப்ல படித்திறனை காணும்போது சொன்னா இதான் கிராஃப்ண்டா நாங்க விரும்பின 2 புள்ளி எடுத்து என்ன செய்வோம், y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் படித்திறனுக்கு சமன் என்று படித்திறனை கண்டுபிடிப்போம். ஆனா இங்க பிராக்டிகல் கிராஃப்ல நார்மலா என்ன செய்யணும், மிக கூடிய தூரத்துல இருக்கிற 2 புள்ளியை செலக்ட் பண்ணும். அந்த 2 புள்ளியும் எப்படி இருக்கணும், இந்த பரிசோதனை மேக்சிமம் பரிசோதனை புள்ளிக்கு உட்பட்டதாகவும் மினிமத்துக்கு உட்பட்டதாகவும் இருக்கும். அதே நேரம் சரியா பொருந்தணும், சரியா பொருந்தணும். பாருங்க அதுல சரியா பொருந்துற ஒன்று இருக்கும், சரியா பொருந்துற ஒன்று இருக்கும். சரியா காட்டிருப்பேன் கிராஃப்ல, ஒரே ஒரு இடம் தான் இருக்கு காட்டிருக்கேன் பாருங்க. அதுல அந்த எத்தனையாவது 43ஆ இல்ல பாருங்க, அதாவது 40க்கு 50க்கும் இடையில 10 சின்ன பெட்டி தானே இருக்குது. அப்ப ஒவ்வொரு சிறு பிரிவும் ஒவ்வொரு அலகத்துல இருக்கும். இதுல எக்ஸ்ல பாருங்க, எக்ஸ் அச்சுல பாருங்க 10 சின்ன பெட்டி தானே, 10 அலகு. அப்ப ஒரு சின்ன பெட்டி ஒரு அலகு இல்லையா. அப்ப இதுல 40க்கு பிறகு சரியா 43ஆவது பொருந்தது பாருங்க. இந்த இடத்துல 43 43ஆவது பொருந்தது, 43. சோ அதுக்கு ஒத்த y என்னவா இருக்கும், இது சரியா அந்த இந்த கோட்டுக்கு நீரே இருக்குது பாருங்க. 1.5க்கும் 2க்கும் இடையில இருக்குது. 1.5க்கும் 2க்கும் இடையில 1.75 1.75. இதே மாதிரி மேக்சிமத்துல பாருங்க, மேக்சிமத்துல எத்தனையாவது பொருந்துற மாதிரி இருக்குது. இங்க இதுல கிட்டவா பார்த்து கொண்டு வாங்க, மேலே இருந்து இதுக்கு அடுத்த புள்ளியே பொருந்துதா, 89 பொருந்தது பாருங்க. சரியா 89 பொருந்தது. சோ அதுக்கொத்த இங்க பாருங்க, இந்த புள்ளியை பாருங்க, அதுக்கொத்த இந்த புள்ளி இல்லையா 89 பொருந்தது. அதுக்கொத்த அந்த புள்ளி என்ன, அந்த சரியா அந்த 3.5க்கு பிறகு 4 காட்டியில, அந்த 3.5க்கு 4க்கும் நடுவுல உள்ள கோடு தானே 3 பாயிண்ட் என்ன 75 வரும் இல்லையா. அந்த 3.5க்கும் 4க்கும் இடையில உள்ளது தானே, 3.75 வரும், 3.75 வரும். விலங்குதா ஆகியது. அப்ப அந்த புள்ளிகள் நீங்க சூஸ் பண்ணிருக்க வேணும், இந்த புள்ளிகளை சூஸ் பண்ணிருக்க வேணும். சரியா, இந்த புள்ளிகளை சூஸ் பண்ணிருக்க வேணும். நான் திருப்பியும் இதை செல்றேன் பாருங்க, நான் மீண்டும் உங்களுக்கு கதைக்கிறேன் பாருங்க. எங்களுக்கு தெரியும் இந்த கிராஃப் வரையக்குள்ள இப்ப என்ன செய்வோம், நாங்க பிராக்டிகல் நார்மலா கணக்கு பேர் சரியா ஆன்சர் பண்ணிருக்கீங்க, குட்டா. நிறைய பேர் சரியா அந்த புள்ளிய நோட் பண்ணிருக்கீங்க. ரைட், நான் திருப்பியும் சொல்றேன் பாருங்க, திருப்பியும் நான் கதைக்கிறேன்தா. எஸ், நீங்க நிறைய பேர் ரிப்ளை பண்ணிருக்கிறீங்க, குட். நான் மீண்டும் கதைக்கிறேன் பாருங்க. இதுல பிள்ளைகள் பாருங்க, சரியா இப்ப இந்த புள்ளி இருக்குதானே, முதலாவது புள்ளி பாருங்க, முதலாவது இந்த புள்ளி 40 தானே, ரெண்டாவது இந்த புள்ளியை பாருங்க சரியா 50 இல்லையா, மூணாவது இந்த புள்ளியை பாருங்க சரியா என்ன 60, நாலாவது இந்த புள்ளியை பாருங்க 70, அஞ்சாவது புள்ளியை பாருங்க 80, ஆறாவது புள்ளியை பாருங்க 90. அப்ப இந்த கிராஃப் என்ன எப்படி இந்த பிராக்டிகல் செஞ்சிருக்கிறார், இந்த பிராக்டிகல் எப்படி செஞ்சிருக்கிறார், இந்த பிராக்டிகல் செஞ்சிருக்கார் பிள்ளைகள் பாருங்க. முதலாவது 40 சென்டிமீட்டர் நீளமான ஊசல் நிலைக்குரிய டி ஸ்கொயர் பெருமானத்தை கண்டிருக்க, பிறகு 50 சென்டிமீட்டருக்குரிய டி ஸ்கொயர் பெருமானத்தை கண்டிருக்க, விளங்குதா. பிறகு 60 சென்டிமீட்டருக்குரிய டி ஸ்கொயர் பெருமானத்தை கண்டிருக்க, பிறகு 70 சென்டிமீட்டருக்குரிய டி ஸ்கொயர் பெருமானத்தை கண்டிருக்க பாருங்க. பிறகு 80 சென்டிமீட்டருக்குரிய டி ஸ்கொயர் பெருமானத்தை கண்டிருக்க, டீயை கண்டு டி ஸ்கொயருக்கு போயிருக்க. பிறகு 90 சென்டிமீட்டருக்குரிய டீயை கண்டு டி ஸ்கொயருக்கு போயிருக்க. அப்ப அந்த புள்ளிகளை குறிக்கக்குள்ள அங்கும் இங்குமாகத்தான் அந்த புள்ளிகள் வரும்.
அங்கும் இங்குமா அத்தனை புள்ளிகள் வரும். பிறகு நாங்க இந்த கணித ரீதியா அந்த கிராஃப் எப்படி சொல்லுது, வைசமன் எம்எக்ஸ் வடிவம் தானே. அப்ப நாங்க அந்த வடிவத்துக்கு கிராஃப் வரைகிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எங்களுக்கு இல்லை ஏலவெல்ல அந்த முறையே இல்லை. சொன்னாங்க அதாவது பரிசோதனை புள்ளிகளை வச்சு கொண்டு கிராஃப் வரைகிறது இல்லை. பரிசோதனை புள்ளிகளை பயன்படுத்தி தான் அந்த கிராஃபை வரையும். பரிசோதனை புள்ளிகளை நாங்க நோட் பண்ணுவோம். நோட் பண்ணி போட்டு அந்த புள்ளிகளை வச்சு வரைகிறது இல்லை கிராஃப். பரிசோதனை புள்ளிகளை பயன்படுத்தி தான் வரைகிறது. அந்த வரையக்குள்ள அந்த வடிவம் வைசமன் எம்எக்ஸ் வடிவம் இதுதான் கிராஃப். அப்ப நான் கிராஃப் வரைஞ்ச உடனே அந்த பரிசோதனை புள்ளிகள் கிராஃப்ல கிட்டவாக இருக்கிற புள்ளிகளாக அமையும். இப்ப எங்களுக்கு தேவை என்ன, கிராஃப்ல படித்திருந்த என்ன தேவை. அப்ப கிராஃப்ல படித்திருந்த தேவைன்னா கிராஃப்ல உள்ள 2 புள்ளி என்ன செய்யணும், செலக்ட் பண்ணணும். அந்த 2 புள்ளி நீங்க விரும்பின மாதிரி செலக்ட் பண்ணினால் மார்க்ஸ் இல்லை. நீங்க விரும்பின மாதிரி செலக்ட் பண்ணின பிள்ளைகள் மார்க்ஸ் இல்லை. அப்ப அதுக்கு என்ன செய்யற நடைமுறை ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எப்படி அந்த மினிமம் பாயிண்ட் இருக்குதானே, மினிமம் புள்ளி இருக்குதானே, அந்த மினிமம் புள்ளியை விட எப்படி இருக்கணும், அதாவது மினிமம் பரிசோதனை புள்ளியை விட கூடின புள்ளியா இருக்கும். அப்ப கீழே இருந்து இப்படி பார்த்து கொண்டு போற, கீழே இருந்து பார்த்து கொண்டு போய்க்குள்ள சரியா அந்த கிராஃப் பாருங்க, இப்படியான கிராஃப் போகுது. கீழே இருந்து பார்த்து கொண்டு போய்க்குள்ள சரியா ஒரு இடத்துல அந்த கோடுகள் இப்படி சரியா பொருந்துற மாதிரி இருக்கும் பாருங்க, சரியா இப்படி பொருந்துற மாதிரி இருக்கும். அந்த பொருந்துற புள்ளி பாத்தீங்கன்னா அந்த 43க்கும் நேர இருக்கிற புள்ளியா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா 1.5க்கும் 2க்கும் இடையில இருக்க சரி கோடு. அப்ப அது 1.75 இருக்கு. அப்ப அதுதான் நீங்க செலக்ட் பண்ண வேண்டிய முதலாவது புள்ளி. பிறகு அடுத்த புள்ளியை செலக்ட் பண்ணணும். அப்ப அடுத்த புள்ளியை செலக்ட் பண்ணிக்குள்ள அந்த மேக்சிமம் புள்ளி இருக்குதானே, பரிசோதனையோட மேக்சிமம் புள்ளி, அந்த புள்ளியில இருந்து பார்த்து கொண்டு வர, மேல இருந்து பார்த்து கொண்டு வர, மேல இருந்து இப்படி பார்த்து கொண்டு வரைக்குள்ள ஒரு இடத்துல சரியா இப்படி பொருந்தும், சரியா பொருந்தும், சரியா பொருந்தும், சரியா பொருந்தும். அந்த சரியா பொருந்தைக்குள்ள பாக்குற கீழுக்கு என்ன 89 இருக்கு. மேலுக்கு பாத்தீங்கன்னா 3.5க்கும் 4க்கும் இடைப்பட்ட அந்த கோடு. சோ அப்ப அதுங்களுக்கு வரும் 3.75 வரும். இப்ப இதுதான் ஆள்கூறு. அப்ப முதலாவது இந்த ஆள்கூறு 3.75 சாரி 89, 3.75 இது ஒரு ஆள்கூறு. இங்கே ஒரு ஆள்கூறு இருக்குது 43, 1.75. இந்த ஆள்கூறு ரெண்டையும் செலக்ட் பண்ணிருக்க வேண்டும். இப்ப விளங்கிட்டா மகள், அந்த கேள்வி கேட்டால் விளங்கிட்டா, கேள்வி கேட்டால் விளங்கிட்டா சொல்லுங்க, அந்த கேள்வி கேட்டால் விளங்கிட்டா ரைட் ஓகே. இப்ப இதுல பாருங்க, அப்ப எங்களுக்கு தெரியும் இதுல இவன் மார்க்ஸ் கொடுக்கக்குள்ள பிள்ளைகள், இவன் மார்க்ஸ் கொடுக்கக்குள்ள என்ன சொல்றான்டா, மார்க்ஸ் கொடுக்கக்குள்ள அதாவது இந்த சமன்பாட்டை வச்சுதானே நாங்க செய்ய போறோம், இந்த சமன்பாட்டை வச்சுதானே நாங்க செய்ய போறோம் இல்லையா, இந்த சமன்பாட்டை வச்சுதான் செய்ய போறோம் என்ன ரைட். இந்த சமன்பாட்டை வச்சுதான் நாங்க செய்ய போறோம். m is equal 4π வர்க்கம் over g. இந்த சமன்பாட்டை வச்சுதான் செய்ய போறோம். இந்த சமன்பாடை காட்டி இருந்தா ஒரு புள்ளி கொடுக்க சொல்றேன். இந்த சமன்பாட்டில இருந்து எனக்கு ஜியை கண்டுபிடிக்க என்ன செய்யறான், 4π வர்க்கம் over m படித்துரு. இந்த சமன்பாடை நோட் பண்ணி இருந்தா ஒரு புள்ளி கொடுக்க சொல்றேன். ரெண்டாவது பிள்ளைகள் இந்த ஆள்கூரை செலக்ட் பண்ணினா ஒரு புள்ளி கொடுக்க சொல்றேன். இந்த ஆள்கூரை செலக்ட் பண்ணினா ஒரு புள்ளி, வேறு ஆள்கூறுகளை செலக்ட் பண்ண பிள்ளைக்கு இந்த 2 புள்ளியையும் கொடுக்க வேணும்னு சொல்றேன். வேறு ஆள்கூறுகளை செலக்ட் பண்ற பிள்ளைக்கு இந்த 2 புள்ளியையும் கொடுக்க வேண்டாம் என்று சொல்றேன். இப்ப நாங்க படித்திறனை கண்டுபிடிக்க தானே வேணும். அப்ப படித்திறன் சமன் என்ன சொல்லுங்க, படித்திறன் சமன் y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் x ஆள்கூறுகளோட வித்தியாசம் என்ன, 3.75 மைனஸ் 1.75. இது என்ன செகண்ட வர்க்கம் இருக்குது, சிக்கலில் இசையலகலான் இருக்கு. இங்க 89 மைனஸ் 43 அது சென்டிமீட்டர்ல இருக்குது. இப்ப மீட்டரா மாத்த 10^2 பெருக்கும். பெருக்கினா மேலுக்கு எப்படி வரும், 3.75 மைனஸ் 1.75 என்ற 2. கீழுக்கு இத கழிக்கக்குள்ள 6, 46, மேலுக்கு போனா 100. பிரிச்சு விட்டோம்னா படித்திறன் எங்களுக்கு இப்படி வரும் இல்லையா, பிரிச்சு விட்டோம்னா படித்திறன் வரும் இல்லையா, படித்திறன் வரும். படித்திறன் படித்திறன் இப்படி வருது. அப்ப எங்களுக்கு படித்திறன் வருது. இப்ப படித்திறன் இதுல அப்ளை பண்ணும் ஜி. இப்ப ஜி சமன், இப்ப நாங்க படித்திறனை இதுல அப்ளை பண்ணுவோம். இப்ப ஜி சமன் எப்படி வரும், 4π வர்க்கம் 4 தர பை வர்க்கத்துக்கு 10 என்று எடுக்கட்டா,
இங்க 200 கீழ் 46. இப்ப 46 மேலுக்கு போகணும். என்ன 46 மேலுக்கு போனா சரிதானே சுருக்கினது. இங்க ஒரு சைபர் இங்க ஒரு சைபர் இதையும் சுருக்கினா 5. இப்ப 46 கீழ் 5 இதுன வரும் 9 1 மிச்சம் 9.2 ms minus 2 வரும். சுருக்கினா எப்படி வருதா 9.2 வருதா 9.2 வருதா ரைட் 9.2. சோ அப்ப இதுல பாருங்க புள்ளி கொடுக்கக்குள்ள அப்ப நாங்க ஆல்ரெடி காய்ச்சோம் படித்திறனை வச்சுக்கொண்டு தானே செய்ய போறோம். அப்ப இந்த தொடர்பை காட்டியிருந்தா ஒரு புள்ளி. சோ இது ரெண்டுக்கும் ஒவ்வொரு புள்ளி. சரியா பிரதியிட்டு காட்டியிருந்த படித்திறன் காண்றது அதுக்கு ஒரு புள்ளி. இது லாஸ்ட் விட அழகோட இருந்த ஒரு புள்ளி. சரியானே. சோ இவ்விடத்துல நீங்க அதே சேம் விடைக்கு வந்தீங்கன்னா இதுக்கும் புள்ளி தருவேன். சேம் விடைக்கு வரணும் வந்தா இதுக்கும் புள்ளி இருக்கும். ஆனால் வேற வேற ஆள்கூரை செலக்ட் பண்ணி சேம் விடைக்கு வந்தா இதுவும் 2 புள்ளி வரும். அதோட இதுவும் சேர்ந்து 3 புள்ளி தான் கிடைக்கும். வேற ஆள்கூரை செலக்ட் பண்ண இந்த 2 புள்ளியும் கிடைக்காது. இப்ப 5 புள்ளிகள் கொண்ட இந்த கொஸ்டின்ல 3 புள்ளி தான் கிடைக்கும். வேறு ஆள்கூறுகளை தெரிவு செஞ்சோம். இப்ப நாங்க இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஆள்கூரை தெரிவு செய்யறது ஒரு சின்ன சப்ஜெக்ட். சோ ஆகவே இத ஃபைனல் பேப்பர்ல பாருங்க பைஸ்கியாட 10 எடுக்க சொல்லிருக்கு. பைஸ்கியாட் 10 என்கண்டு செல்லப்பட்டிருக்கு இல்லையா பைஸ்கியாட 10 சொல்றீங்க. இந்த இடத்துல பைஸ்கியாடுக்கு 10 போடுறோம் இல்லையா பைக்குரிய வேல்யூ என்ன பிள்ளைகள் பைக்குரிய வேல்யூ என்ன பைக்கு வந்து 3.14 அல்லது 22.7. ஆனா இந்த இடத்துல பைஸ்கியாட 10 சொல்றேன் உங்களோட சுருக்கல் லேசிக்காக. நான் போட்ட பேப்பர்ல பை சமன் 3 என்கண்டு போட்டிருக்குது. ஓ ரைட். நான் உங்களுக்கு சென்ட் பண்ணின பேப்பர்ல பை சமன் 3 என்று போட்டிருக்குது. சோ அது அந்த டைப்பிங் பண்ணினதுல உள்ள ஒரு மிஸ்டேக். ஆனால் ஃபைனல் பேப்பர்ல எப்படி வந்து 2023 பைஸ்கியாடுன்னு வந்ததா பைஸ்கியா. நான் அந்த பாஸ் பேப்பரை பாக்குறேன் 2023 பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டுதான் செய்யறேன். சரியா நான் பாஸ் பேப்பரை பார்த்து கொண்டு செய்யறேன். அதால நான் போட்ட பேப்பர்ல அவர் டைப்பிங்ல மிஸ்டேக் கொடுத்துட்டாரா ரைட். நீங்க அதுல பைஸ்கியாடுன்னு மாத்திக்கொள்ளுங்க. சரி இல்ல பாக்கியிலுமே நம்புறேன். இது கிளியர் இல்லாதாலதான் இதை போடாம நான் டைப்பிங் பேப்பரை போடு சொன்னேன். இதுல உங்களுக்கு கிளியரா இருக்குமே நம்புறேன். இல்ல போட்டிருக்கார் பைஸ்கியாட் 10 என்கண்டு பைஸ்கியாட் 10 இல்ல ஃபைனல் பேப்பர்ல இப்படி போட்டிருக்காரு. சாரி பைஸ்கியாட் 10 இப்படி காட்டுறீங்க காட்டப்பட்டிருக்கு இல்லையா ஓகே. கிராஃப் புள்ளிகளும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கா சரி உங்களுக்கு இந்த நான் போட்ட பேப்பர்ல சோ இந்த ஆள்கூறுகள் வரையில போல இல்லையா. நான் இந்த ஃபைனல் பேப்பரை தானே பார்த்து கொண்டு செய்யறேன். நான் இந்த ஃபைனல் பேப்பர் கிராஃபை பார்த்து கொண்டு செய்யறேன். சோ அதுல உள்ள பொருந்துற புள்ளியை தான் நான் போட்டேன். நீங்க அப்ப பரவாயில்ல நீங்க பிராக்டிஸ் பண்ற பேப்பர்னு யோசிச்சு கொள்ளுங்க. அப்ப நீங்க அந்த கிராஃப்ல இருக்கிற புள்ளிய அதுக்கு ஏத்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுங்க. சரி நான் அதை நீங்க சரியான அந்த இது சரியான ஃபைனல் இந்த பேப்பர் அதெல்லாம் போடல. இது சும்மா கெம் ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணப்பட்ட பேப்பர் உண்டு. சரியான கெம் ஸ்கேனர்ல ஸ்கேன் பண்ணப்பட்ட பேப்பர் உண்டு. ஸோ அதாலதான் இதை அப்லோட் பண்ணாம சும்மா டைப்பிங் பேப்பர் ஒன்று போடுவோம்னு போட்டா அதுல ஸோ அது ரெண்டும் பிழைச்சி போய்த்து போடல ரைட் ஓகே. சரி ஓகே அப்ப அது பிழைச்சிட்டு ஆனால் பொருந்துற புள்ளிய கண்டுபிடிக்கிறது ஓகே தானேண்ணா கிராஃப்ல படித்திறன் காண்றதுக்கு கிராஃப்ல படித்திறன் காணதுக்கு புள்ளிய கண்டுபிடிக்கிறது சிக்கல் இல்லை தானே புள்ளி ரைட் ஓகே சரியா ரைட் ஓகே குட். ஸோ இதுல
அந்த பேப்பர்ல இது கிளியர் இல்லாதாலதான் சோ அதை திருத்தி போடுவோம்னு போட்டு அதுவும் மிஸ்டேக் ஆயிட்டு. ரைட், ஓகே, பரவாயில்லை. சரி, ஓகே. நான் அதுல ஒரிஜினல் அந்த பேப்பர் நம்மள ஒரிஜினல் பேப்பர் சில பாஸ் பேப்பர்ஸ்ல தான் எடுக்கக்கூடியதா இருக்கு. பாஸ் பேப்பர் புக்ல தான் எடுக்கக்கூடியதா இருக்கு. சில நேரம் அதிலையும் கிராஃப்கள் பிழைக்க வாய்ப்பு இருக்குதா? ரைட், ஓகே. பார்ட் கொஸ்டினை பார்ப்போம். என்ன இறுதி பகுதி தான் பார்ட். இது அஸ்லம் சேர்ற பாடம் இருக்கும் போல. ரைட், ஓகே. இப்போ சேர்ற பாடம் இருக்கு, சோ அதால குயிக்கா பார்ப்போம். ரைட். உருவில் காட்டப்பட்டுள்ள கூம்பு வடிவ திணிவை கருதுக என்று சொல்றார். ஒரு கோலத்திணிவுக்கு பதிலாக இக்கூம்பு வடிவ திணிவை குண்டாக பயன்படுத்தினால் ஒரு அனுகூலத்தையும் ஒரு பிரதிகூலத்தையும் எழுதுக என்று சொல்றார். இப்ப கூம்பு வடிவம். சோ இப்படி பாருங்க, இப்படி ஒரு போட்டோ காட்டுறியாரா இல்லையா? சரியா, இப்படி ஒரு போட்டோ காட்டுறியார் இல்லையா? போட்டோ இருக்குதானே கூம்பு வடிவம். ஒரு திணிவன் இல்ல பாருங்க, அந்த நூல் கட்டுறதுக்கு எல்லாம் இடம் இருக்கு இல்லையா? ஒரு கூர்மையான ஷேப்ல உள்ள. சோ உங்களோட படத்திலையும் நல்ல கிளியர் இமேஜ் ஒன்று இருக்கு. உங்களோட பேப்பர், உங்களோட போட்ட பேப்பர்லயும் நல்ல கிளியர் இமேஜ் ஒன்று இருக்கு இல்லையா? ஓகே. சோ அதுல பாருங்க என்ன சொல்றார். உருவில் காட்டப்பட்டுள்ள கூம்பு வடிவ திணிவை கருதுக. ஒரு கோல திணிவுக்கு பதிலாக இக்கூம்பு வடிவ திணிவை குண்டாக பயன்படுத்தினால் ஒரு அனுகூலம் ஒரு பிரதிகூலம் எழுதட்டாம். ஒரு அனுகூலத்தையும் பிரதிகூலத்தையும் எழுதட்டாம். சொல்லுங்க, அனுகூலம் என்னவாயிருக்கும்? அனுகூலம் என்னவாயிருக்கும்? அனுகூலம் அனுகூலம் என்னவாயிருக்கும்? சோ இதுல அனுகூலம் என்ற நன்மை. சோ இந்த அந்த ஷேப்ல உங்களோட போட்டோவை பாருங்க. சோ அந்த போட்டோவை பாருங்க. சோ அப்படி ஒரு ஷேப்ல நாங்க என்ன செய்யறோம், அதைத்தான் ஊசல் குண்டா பயன்படுத்த போறோம்டா. எங்களுக்கு என்ன அனுகூலம்? என்ன அனுகூலம்? அலைவுகளை எண்ணும் போதுள்ள வலுவை என்ன செய்யலும் குறைக்கலாம் இல்லையா? சோ அப்ப அனுகூலம் செல்லும் அலைவுகளை இல்லையா? அலைவுகளை 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 எண்ணுவதில் உள்ள வலுவை குறைக்கலாம். சோ இப்படியான ஒரு ஊசல் குண்டு இருக்குமாக இருந்தால் அந்த ஊசல் குண்டு அழியக்குள்ள மாற்றேற்று ஊசிய கடக்கைக்குள்ள எங்களுக்கு சரியா கடக்குற அந்த கூர்முனை மாற்றேற்று ஊசியை தாண்டேக்குள்ள நாங்க கவுண்ட் பண்றது எங்களுக்கு லேசா இருக்கு. ஸ்டாப் வச்ச பாவிச்சு நேரத்தை தொடங்குறது ஸ்டாப் பண்றது எல்லாம் லேசா இருக்கும். அந்த கூர்மையான முனை எங்கட மாற்றேற்று ஊசிய தாண்டேக்குள்ள ஊசிய தாண்டேக்குள்ள கவுண்ட் பண்றதுக்கு ஸ்டாப் வச்ச இயக்குறதுக்கு எல்லாத்துக்கும் வசதியா இருக்கும். சோ அப்ப நாங்க அதால சொல்றோம், அலைவுகளை எண்ணுவதில் உள்ள வலுவை என்ன செய்யணும், குறைக்க இயலும். சோ இது ஒரு அனுகூலம் இல்லையா? இது ஒரு அனுகூலம். யாராவது ஒருவர் சொல்லலாம் அலைவு காலத்தை துல்லியமாக துணியலாம் அல்லது அலைவு காலத்தை காண்பதில் உள்ள வலுவை தவிர்க்கலாம் என்றும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ரைட். சோ அடுத்த பிரதிகூலம் என்ன? பிரதிகூலம், இதுல ஒரு பிரதிகூலம் இருக்குது, ஒரு 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 தீமையும் இருக்குது. ஒரு பிரதிகூலம் என்று சொல்றேன், ஒரு ஒரு கடிதம் ஒன்றும் இருக்குது. என்ன ஒரு தீமை? எப்படி என்றால் எலி தெரியும், நாங்க காய்ச்சம் கட்டப்பட்ட புள்ளிக்கும் இல்லையா ஊசல் குண்டின் புவியீர்ப்பு மையத்திற்கும் இடைப்பட்ட தூரம் தான் ஊசலின் நீளம் என்று கதைச்சோம். நார்மலா கோள வடிவ உலோக குண்டுகளை பயன்படுத்திக்குள்ள கோலத்தின் மையம் தான் என்னவாயிருக்கு, கோலத்தின் மையம். அல்லது இந்த கோலத்தை நாங்க தனிய வேணியர் நுண்மானி திருக்கணிச்சியில வச்சுக்கொண்டு விட்டத்தை துணிஞ்சோம்டா ஆரையிட நீளமும் பயன்படுத்தப்பட்ட நூல்ற நீளமும் தான் ஊசல் நீளமா இருக்கும். இப்ப எங்களுக்கு நோமலா துணிஞ்சு கொள்ளும் கோல வடிவம் என்றா கண்டிப்பா அவர புயிர்ப்பு மையம் அதனுடைய மையத்துல தான் அமையும் என்று நாங்க கருதுவோம். சாதாரண எங்களுக்கு ஊசல் நீளத்தை செல்லும். ஆனா இப்படி ஒரு வித்தியாசமான சேர்த்தறைக்குள்ள அதோட புயிர்ப்பு மையம் எங்க இருக்கும் என்று தெரியாது. ஊசலின் நீளத்தை மெஷ பண்றது கடினமா இருக்கும் இல்லையா? ஊசல்ட நீளத்தை மெஷ பண்றது கடினமா இருக்கு. அப்ப நாங்க செல்வோம் இந்த இடத்துல என்ன சரியான அலைவு நீளத்தை துணிவது சிரமமாக இருக்கு.
சரியான அலைவு நீளத்தை துணிவது சிரமமாக இருக்கும். சரியான அலைவு நீளத்தை துணிவது சிரமம். சரியான அலைவு நீளத்தை துணிவது அல்லது சரியான புவியீர்ப்பு மையத்தை இனங்காண்பது கடினம். சரியான புவியீர்ப்பு மையத்தை இனங்காண்பது கடினம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்படின்னு சொல்லலாம். ரைட், ஓகே, அவ்வளவுதான் இதுல கொஸ்டின். ரைட், பாருங்க, நாங்க இன்ஷா அல்லாஹ் பிரிதொரு சந்தர்ப்பத்துல நாங்க என்ன செய்வோம், சரியா? பிரிதொரு சந்தர்ப்பத்துல இல்ல இதுதான். சோ அது செல்லிலாதா? சோ அது அப்படி செல்லிலா, அதுதான் அப்படி செல்லிலாது. இதுக்கு இது நார்மலா இந்த வித்தியாசமான ஊசல் குண்டை போட்டுட்டு அவர் கேட்கறது இந்த அலைவு நீள கன்செப்டை தான் கேட்கிறார். ஒரு வித்தியாசமான ஊசல் குண்டை போடைக்குள்ள எங்களுக்கு அலைவு மையம், சாரி, புவியீர்ப்பு மையம் எவ்வளமண்டு இனங்காண்றது கஷ்டம். சோ அதால எங்களுக்கு சரியான அலைவு நீளத்தை என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. சரியா? சொல்ல முடியாது. சோ அப்ப அந்த விடை பொருத்தம் இல்லையா? பொருத்தம் இல்லை. ரைட், ஓகே, கிளியரா? சோ இது மெசேஜ் ஒன்று போடுங்க பாப்போம். கிளியரா? இது கிளியரா பிளீஸ்? மெசேஜ் ஒன்று போடுங்க. ரைட், ஓகே. இதுல ஸோ எல்லாரும் குரூப்ல இருப்பீங்க நம்புறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஏர்லியா இதுக்கு பிறகு பேப்பரை போடுறதுக்கு ட்ரை பண்றோம் ஏர்லியா. ஸோ எங்களோட வலிமையான ஷெட்யூலுக்கு அதில் உங்களை ஃபுல் டைம் டேபிள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அந்த ஃபுல் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் இன்ஷா அல்லாஹ் தந்திரிக்க. அந்த ஃபுல் டைம் டேபிளுக்கு ஏற்ற மாதிரி தான் தொடர்ச்சியான கிளாஸ் இருக்கு. ரெக்கார்டிங்ஸ் பிள்ளைகள் நார்மலாக உங்களுக்கு தெரியும், அது 1 மணி நேரத்துக்கு கூடின டைம் என்றபடியால் அது கிரியேட் ஆகி வாரத்துக்கு அது சேவ் பண்றது, பிறகு அப்லோட் பண்ணி எடுக்கிறது. ஸோ அதுகளுக்கு எங்களுக்கு ஒரு நீண்ட நேரம் எடுக்கிறதால எங்களுக்கு கிளாஸ் முடிஞ்ச கையோட போடுறது கடினம் இல்லையா? ஸோ அதால நாளைய தினம் போடக்கூடியதா இருக்கு. இப்போ நேற்றைய கிளாஸ் வீடியோ கூட போட்டுக்கொள்ளையில நான் இன்றைக்கு தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கு என்னால் லிங்க் தர முடியும். அந்த லிங்க் வந்து திருப்பியும் சொல்ல 48 ஹவர்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணும். சரியானே? 48 ஹவர்ஸுக்கு தான் ஒர்க் பண்ணும். ஸோ அதோட டிஆக்டிவேட் ஆகிடும். நீங்க 48 ஹவர்ஸுக்குள்ள பாருங்க. அப்படி பார்க்க இல்லைன்னா ஒருக்கா அட்மினை கண்டெக்ட் பண்ணி திருப்பி ஒருக்கா லிங்கை வாங்கி எடுங்க. 2வது முறை திருப்பி அவர் குரூப்ல போட மாட்டார். என்றால் அடுத்தடுத்த கிளாஸ்ல லிங்குகள் போட வேண்டிய தேவை இருக்கிறதால நீங்க பர்சனல் ஊடாக தான் அந்த லிங்கை அட்மின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டி வரும். சரிதானே? ரைட், ஓகே. பிடிஎஃப்கள் மிஸ் ஆகியிருந்தாலும் நீங்க அந்த பிடிஎஃபையும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானே? ரைட், ஓகே. அப்ப நான் இதோட கிளாஸை முடிச்சுக்கொள்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.